யோவான் 21 அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை எங்களுக்கு விட்டு தாரும். நாங்கள் திருப்தி அடையட்டும் ஐயா, நாங்கள் திருப்தி அடையட்டும். உங்களுடைய ஆவியிலும் சரி, ஆத்மாவிலும் சரி, எங்கள் சரீரத்திலும் சரி, நாங்கள் இயேசுவால் எங்களை திருப்தியாக்கும் ஐயா, எங்களை திருப்தியாக்கும். எல்லா இடையூறுகளின் தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து விடுகிறோம். இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் ஒவ்வொரு மேலும் தெளிக்கிறோம் ஐயா. எங்கள் காதுகள் இன்றைக்கு விருத்த சேதனம் பண்ணப்படட்டும் ஐயா. உம்மை நெருங்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை வெளிப்படட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, உயிர் தெழுந்த இரட்சகரனுடைய அன்பு, the love of the resurrected savior. ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நேரம். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் உண்டு, எத்தனையோ நம்பிக்கைகள் உண்டு. ஆனால் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை விலையேற பெற்றது. ஆமென். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவன் நித்திய ஜீவன். இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிந்தது என்று எல்லாரும் நினைச்சிட்டு இருந்த பொழுது, அவர்கள் ஏதோ நித்தியத்தை குறித்து வேறு ஏதோ ஒரு எண்ணத்தில் இருந்த பொழுது, இந்த சரீரம் கர்த்தருடையது, அது நாள் ஒன்றிலே உயிர்ப்பிக்கப்படும், மரணம் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி என்று எல்லோரும் நினைத்த பொழுது, மரணத்தை ஜெயம் எடுத்து, மரணமே உன்னுடைய கூர் எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே என்று சொல்லி, மரணத்தையும் பாதாளத்தையும் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய், மரணத்தை ஜெயித்தவராய் அவர் பாதாளத்திலிருந்து ஏறினார். ஆமென். அவர் ஏறினார். சிறைப்பட்டவர்கள் எல்லோரையும் சிறைப்படுத்தி கொண்டு அவர் போனார். பிதாவினுடைய வலது பார்சத்தில் அவர் வீற்றிருக்கிறார். நித்திய பிரதான ஆசாரியராக அவர் வீற்றிருக்கிறார். சீக்கிரத்தில் அவர் வரப்போகிறார். ஆமென். இயேசு உயிர் தெழுந்தார். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? என்னோட இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அதுவும் சோகமா குட் ஃப்ரைடேயே உட்காந்துக்கிற ஆண்டவரே, கல்லறை வாசல்லே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிற. ஆராதனைக்கு தொடங்கும் பொழுது சொன்னோம் பாருங்க, உருப்படாத கிரிக்கெட் டீம் ஜெயிச்சதுக்கே இந்த ஆரவாரம். நானா நம்ம டீமும் நாம அதில் அங்கத்தினராக இருக்கிறோம். நம்ம கேப்டன் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க சத்தமா, அல்ல ஒரு அல்லையோ சொல்லுமா சத்தமா, என் இயேசு உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். எப்பவும் அதை சொல்லிட்டே இருக்கணும். பிசாசு காதல் நல்லா விழட்டும், என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். முதல் குறிப்பாக நான் சொல்லுகிறது, உயிர் தெழுந்த உன்னதர். இயேசுனுடைய உயிர் தெழுதல் இந்த உலகத்தினுடைய சரித்திரத்தையே மாற்றிடுச்சு. இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததே கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபார உபதேசம் என்று ஆரே டோரே என்ற மிகப்பெரிய மனுஷன் சொன்னார். இயேசு மரணத்தை ஜெயித்து உயிர் தெழுந்ததே கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபார உபதேசம். அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை தான் சொல்றார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14வது வசனத்துல, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. பவுல் ஏன் ஒவ்வொரு நாடுகளாக ஓடினாரு? எதற்கு நிர்வாணமாக இருந்தாரு? எதற்கு ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டாரு? எதற்கு மிலார்களால் அடிக்கப்பட்டாரு? எதற்கு கப்பற் சேதத்தில் இருந்தாரு? எதற்கு குளிர்ல நடுங்கினாரு? எதற்கு நிந்த அவமானங்களை சகித்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, நான் ஒன்னும் வேஸ்டா இதை அனுபவிக்கல, இதெல்லாம் நான் அனுபவிப்பதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஏன்? தமஸ்குக்கு செல்கிற வழியில என்னை சந்தித்தவர் அவர் உயிரோடு இருக்கிறார். எந்த இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதை நான் எதிர்த்தேனோ அந்த இயேசுவை உயிருள்ளவராக நான் தரிசித்தேன். என்னுடைய பாடுகள் எல்லாவற்றிற்கும் பலன் உண்டு. என்னுடைய இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஏன் பேதுரு தலைகளை சிலுவையில் அறைந்த பொழுது, அவன் சிலுவையில் அறை சென்ற பொழுது என்ன, அவரை போல அறையாதீங்க, தலைகளை என்ன அறைங்கன்னு சொல்லி சிலுவை மரணத்திற்கு நிந்த அவமானத்திற்கு அவன் தன்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தான் என்று சொன்னால், மரித்த இயேசு அவர் சரீரத்தில் ஏதோ ஆவில இல்ல,
சரீரத்திலே அவர் உயிரோடு எழுந்ததை தரிசித்தபடினாலே. எதற்கு தோமா அங்க இருந்து இத்தனை 1000 கிலோமீட்டர்கள் வந்து இந்தியால வந்து கேரளாலையும் இங்க சென்னையிலையும் அவன் எதற்கு வந்து இங்க அவன் தன்னுடைய ரத்தத்தை சிந்தனும்? எதற்கு அவன் இத்தனை பாடுகளை அனுபவிக்கணும்? எதற்கு இவ்வளவு பெரிய ஊழியம் செய்யும்படி இவ்வளவு தூரம் கடந்து வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன்கிட்ட கேட்ட சொல்லுவான், நான் என் கையால் அவரை தொட்டு பார்த்தேன், ஏன் நான் அவரை சந்தேகப்பட்டேன், என்னுடைய கை விரல்கள் அவருடைய விழாவில அவருடைய கரங்களில் காயங்கள்ல போட்டாதான் நம்புவேன் நான் சொன்னேன். நான் அதை பார்த்தேன். இயேசு உயிரோடு இருக்கிறார், அவருக்காக எதையும் செய்து ஒர்த்தாதான் இருக்கும். உரலிலே சொல்லுவோமா? உயிரோடு தோல் உரிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் உண்டு, வாளால் அறுப்புண்ட பரிசுத்தவான்கள் உண்டு, அம்பெய்து கொல்லப்பட்ட பரிசுத்தவான்கள் உண்டு. ஒவ்வொருத்தட்டும் கேட்டா சொல்லுவாங்க, என் இயேசு உயிரோடு எழுந்ததை நான் பார்த்தேங்க, என் இயேசு உயிரோடு எழுந்ததை பார்த்தேன், என் இயேசு உயிரோடு எழுந்ததை பார்த்தேன். ஆமா, தோமப்பட்ட சந்தேகத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யார் அவனை திட்டவே திட்டாதீங்க. நம்ம சார்பில் அவன் மறந்த அன்னைக்கு சந்தேகப்பட்டான்னு நினைக்கிறேன். நீங்களாம் இருந்தால் என்ன அதான் செஞ்சிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நாங்களும் ரொம்ப தேர்ன விசுவாசிங்க. அதெல்லாம் நமக்கு ஆகுது. நான் கையை போட்டு தொட்டு பார்த்தாதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆண்டவர் சந்தேகத்திற்கு இடமான காரியங்களையும் கூட தமக்கு சாதகமான நிரூபணமாக மாற்றி வைத்தாரே, அதற்காக எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஒருத்தர் சொன்னாரு, ஏசுநாதர் ஒன்றும் உயிரோடெல்லாம் எழுந்திருக்கல, அவரை கல்லறைக்குள்ள வச்சாங்க, அவர் அங்கிருந்து வெளியே வந்துட்டார். கேட்டுட்டு இருந்தவர் சொன்னார், வா உன்னை நல்லா 40 அடி அடி அடின்னு அடிச்சு சிலுவையில் தொங்க விட்டு உன் விழாவிலும் ஒரு குத்து குத்தி உனக்கு கல்லறைகள் இல்லை ஒரு நல்ல ஏசி ரூம்ல ஒன்று வைக்கிறேன், நீ உயிரோட வந்தன்னா நீ சொல்றத நான் ஏத்துக்கிறேன். பிரெஞ்சு புரட்சி நடந்த பொழுது ஒரு பெரிய தத்துவ ஞானி அவர் வந்து, இந்த கிறிஸ்தவம் ஒண்ணுதான் நம்முடைய கொள்கைக்கு எதிராக இருக்குது, கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களுக்கெல்லாம் இதுதான் எதிராக இருக்குது, அதனால புதுசா ஒரு மதத்தை நம்ம ஸ்தாபிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் எனக்கு இந்த மாரிஸ் டாலிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேன் அந்த பிரான்ஸ்ல. அவருக்கு ஓரளவுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, ஏன்னா கிளர்ஜியா இருந்தவர் தான், ஆனா பின்னால் அவர் ரொம்ப அதிகாரத்தில் இருந்தவர். அவர்கிட்ட போய் கேட்டான், எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்திருக்குது. இவர் கேட்டார், என்ன ஐடியா? இந்த கிறிஸ்தவ மதம் தான் நம்முடைய கொள்கைக்கு ரொம்ப எதிராக இருக்குது, அதனால ஒன்று பண்ணலாம், புதுசா ஒரு மதத்தை ஸ்தாபிச்சிட்டனா ஜனங்கள்லாம் இங்க திரும்பிடுவாங்க. உடனே இந்த டாலிராண்டர் ரொம்ப சர்காஸ்டிக்கா சிரிச்சுட்டு சொன்னாரு, அப்போ ஒன்று பண்ணும், உங்களை சிலுவையில் அறையிறேன், நீர் மறுபடியும் உயிரோட வரும், அப்போ புதுசா ஒரு மதத்தை நீர் ஸ்தாபிச்சுக்கலாம். நான் சொன்னேன், இயேசு மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினாரு, அதுதான் நம்முடைய நம்பிக்கைக்கு அஸ்திவாரமே. ஆமென். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களிலே முதற் பலனானார். எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம். ஹீப்ரு சாப்டர் 2:14, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும். இயேசு எதற்கு உயிர் தெழுந்தாரு? வசனம் சொல்லுது, மரணத்திற்கு அதிகாரி. இவ்வளவு நாள் அவன் அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டே இருந்தான், மொத்த மனுக்குலத்தையும் மிரட்டிக்கிட்டே இருந்தான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, மரணம் வரும்பொழுது ஐயோன்றுவான். வசனம் சொல்லுது, மரணத்திற்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை அழிக்கும் படிக்கும். இல்ல, அவன் ஆயுதத்தை எடுத்து அவன் அழிக்கிறார் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் மாத்திரமல்ல, ஜீவ காலம் எல்லாம் உலக தோற்றத்திலே மனிதனுடைய சிருஷ்டிப்பினால் முதற்கொண்டு மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். இயேசு உயிரோடு இருந்தார் பேசுறோமே, நமக்கு அந்த நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். தேவன் கிறிஸ்துவை எழுப்பினாரே, நம்மையும் அவரோடு கூட உயிரோடு எழுந்திருக்க செய்வார். இதுதான் நாம கொண்டாடப்பட வேண்டிய ஒரு காரியம். அமெரிக்கால ஜார்ஜியா அப்படின்ற பகுதியில கருப்பர் என அந்த கருப்பின மக்களுக்காகவே ஒரு கலர தோட்டம் இருக்குது. அங்க இனவெறி தலைவிரித்தாடின பொழுது நடந்த சம்பவம். அந்த கருப்பு இன மக்கள் அடக்கம் பண்ற இடத்துல வெள்ளைக்காரங்க தங்கள் அடக்கம் பண்றது ரொம்ப அவமானம், ஒரு தரக்குறைவா நினைக்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மிகுந்த நாட்கள் அவை. அந்த கருப்பர் இனத்தை அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்றையில ஒரே ஒரு வெள்ளைக்காரனை மட்டும் அடக்கம் பண்ணான்.
அதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அடக்கம் பண்ணப்பட்ட வெள்ளைக்காரர் மிகப்பெரிய பதவியில் இருந்த மனுஷன். அவர் சிறு குழந்தையா இருந்த பொழுதே அவருடைய தாய் இறந்துச்சான். அப்போ அவங்க அப்பா ரொம்ப நல்ல ஒரு மனுஷன். அவர் வேறொரு திருமணம் பண்ணிக்கல. மாறாக அந்த குழந்தைய பாதுகாக்கும்படி, அந்த குழந்தைய பொறுப்பெடுத்து, பேபி சிட்டர் மாதிரி வச்சுங்களேன், பேபி சிட்டர்ல பொதுவாக அந்த பிள்ளைய வளர்த்தெடுக்கும்படி மேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருப்பின பெண்ணை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றார். அந்த குழந்தைய வளர்த்தெடுக்கணும். அந்த மேண்டின்ற அந்த கருப்பின பெண், அந்த நீக்ரோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பிளாக், ரொம்ப நல்ல ஒரு பெண்மணி. இவன் நல்ல பக்தியில வளர்த்தாங்க. அவன் சின்ன பிள்ளையில இருந்த பொழுதே காலையில் அவன் எழுந்திருக்கும் பொழுது குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க, காட்ஸ் மார்னிங் இஸ் கம் அப்படி சொல்லி சொல்லி அவனை எழுப்பினாங்க. ஒவ்வொரு முறை காலையில் எழும்பும் பொழுது குட் மார்னிங் இல்ல, காட்ஸ் மார்னிங் இஸ் கம். இவன் இப்படியே கேட்டு வளர்ந்தான். அந்த மேண்டின்ற பெண்மணி கூட இருந்து இவனை வளர்த்ததுனால இவன் நல்ல தேவ பக்தியில வளர்ந்து அமெரிக்காவில் ஒரு பெரிய ஸ்டேட்ஸ்மேனா, பெரிய அதிகாரம் மிகுந்த ஒரு பதவியில் அவன் வந்தான். திடீர்னு ஒரு நாள் அந்த மேண்டின்ற அம்மா இறந்துட்டாங்க. இவருக்கு செய்தி வருது, மேண்டி இறந்துட்டாங்க. உடனடியாக கிளம்பி தன்னுடைய வீட்டிற்கு வர்றாரு. இப்ப அந்த ஜார்ஜியால கருப்பின பெண்கள் அடக்கம் பண்ற இடத்துல தான் அந்த பெண்மணியும் கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. இந்த மனுஷன் துக்கத்தோடு நின்னாரு. அடக்கம் முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருந்த எல்லாரையும் பார்த்து சொன்னார், நான் செத்த உடனே என்ன இந்த மேண்டி பக்கத்துல தான் நீங்க அடக்கம் பண்ணணும். கூட உள்ளவங்களாம் சொன்னாங்க, யோ நீ ஒயிட் மேன்யா, நீ வெள்ளைக்காரன், கருப்பு மின மக்கள் அடக்கம் பண்ற இடத்துல உன்னை அடக்கம் பண்றதே தராதர குறவு, உனக்கு தகுதி குறவு. அவர் சொன்னார், என்ன இங்க தான் அடக்கம் பண்ணணும். ஏன் இங்க அடக்கம் பண்ணணும் அவர் சொன்னாரு. இந்த அம்மா நான் சின்ன பிள்ளையில இருந்த பொழுது, அன்றிலிருந்து நான் வளர்ந்து பெரிய ஆளாகிற என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் காலையில காட்ஸ் மார்னிங் இஸ் கம் எனக்கு நல்லா தெரியும். என் இயேசு வரப்போறாரு, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மேண்டி எழுந்த உடனே என்ன பார்த்து சொல்லுவா, காட்ஸ் மார்னிங் இஸ் கம் மை சன், கெட் அப். அந்த சத்தத்தை நான் கேட்கணும். அதனால என்ன இங்க அடக்கம் பண்ணு. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்காக எல்லாரும் கரங்களை ஒருத்தி சத்தமா குரலிலே சொல்லுவோமா, என் இயேசு மரித்து உயிரோடு எழுப்பினதுனால எனக்கு இந்த நம்பிக்கை கிடைச்சது ஐயா. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்தின் பார்வையில மரணன்றது ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு, பயப்படுற ஒண்ணு. ஏன் என்ன உலகத்தின் பார்வையில நம்ம ஆராதனையிலிருந்து ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன் பாடுவோம். இப்போ ஒரு தூதன் டக்குன்னு வந்து, மகனே நீ பாடினியே அந்த இன்ப காணானுக்கு அழைச்சிட்டு போகணும். இப்பதான் பேத்தி எடுத்திருக்கிறேன், பேத்திக்கு ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு போவனா இல்லையா? எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம், ஆண்டவரே இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் சொல்லுங்க பாப்போம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்றேன் ஆண்டவர்கிட்ட, கொஞ்சம் லேட்டா வரக்கூடாதா? நீர் இப்பதான் வீட்டுக்கே நான் அஸ்திபாரம் போட்டிருக்கிறேன், அல்லது இப்பதான் ஆண்டவரே நான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். ஆமென், கர்த்தராகிய இயேசுவை சீக்கிரமாய் வாருன்னு சொல்றாங்க. எத்தனை பேர் சொல்லுங்க பாப்போம். மரணம் எவரும் விரும்பாத ஒன்று. மரணத்தை குறித்து அந்த நாட்கள்ல யாருக்குமே பாத்தீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சது. யோபு சொல்றான் 14வது அதிகாரத்துல, நீங்க அப்புறம் வீட்டுல போய் வாசிங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டப்பட்டாலும் திரும்ப தலைக்கும். தண்ணி ஸ்மெல்லு கிடைச்சதுன்னு அதனுடைய வேர் பிடிச்சு திரும்ப வளரும். ஆனால் மனுஷனோ செத்த பின் ஒளிந்து போகிறான். மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? அப்படியே அவன் பாட்டுக்கு வளரிக்கிட்டே இருக்கிறான். மனுஷன் செத்த பின்பு என்ன அவ்வளவுதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. திடீர்னு மண்டையில தட்டிட்டான். யோபு 19:25 என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில பூமியின் மேல நிற்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல், என் தோல், அவன் சொல்றத கவனிங்க, அவன் ஆவியில பாப்பன்னு சொல்லல, நான் செத்து மண்ணுக்குள்ள போட்டு இந்த தோல் முதலான என்னுடைய மாம்சமே அழுகி போன பின்பும் என்னுடைய கண்களாலே நான் அவரை பார்ப்பேன், என்னுடைய சொந்த கண்களாலே நான் அவரை பார்ப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மரணம் எதிரி. நான் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 26 பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அவன் சத்துரு, நமக்கு மாத்திரம் இல்ல, மொத்த மனு குலத்துக்குமே அவன் எதிரி. பாருங்க, ஒரு நாள் ஒரு அழகான இளவரசி ரொம்ப ஜாலியா பாட்டு பாடிட்டு அப்படியே புல்வெளியில அப்படியே போயிட்டே இருந்தா. திடீர்னு பக்கத்துல பார்த்தா ஒரு டெத் ஏஞ்சல், மரண தூதன் அப்படி உட்கார்ந்து இருந்தான். அவனை பார்த்தோன்னே இவனுக்கு தோற்றமே வித்தியாசமா இருக்குதே. அப்படி போய் அப்படி பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சா,
கருத்து உண்மை, ஆனா நான் சொல்றது கதை. சரியா? பைபிள் எங்க பிரதர் இருக்குலாம் கேட்டுற போறீங்க. பேச்சு கொடுத்த உடனே அது சொன்னிச்சு, நான் தான் மரணம். பார்த்தாவே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பேசணும்னு அந்த இளவரசி சொன்னா, நீ எனக்கு ஒரே ஒரு 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 காரியம் கிராண்ட் பண்ணணும். என்ன? நீ எல்லாருக்கும் சொல்லாம வருவே, ஆனா எனக்கு மட்டும் நீ சொல்லிட்டு வரணும். நீ சிக்னல் கொடுத்துட்டு தான் வரணும். சரி, என்னமோ அதை பார்த்து இவளை பார்த்து மயங்கிச்சு, என்னமோ சொல்லிச்சு. சரி, நான் சிக்னல் கொடுத்துட்டே வர்றேன். இந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே ஆட்டம் தான், பாட்டம் தான், கொண்டாட்டம். கல்யாணம் முடிஞ்சது, பிள்ளைய பார்த்தாச்சு. அந்த அம்மாவுக்கு தைரியம். எப்படி பார்த்தா என்ன, நம்மக்கிட்ட டெத் ஏஞ்சல் சொல்லிட்டு தான் வருவான். அதனால அது வரைக்கும் ஜாலியாக இருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு, டெத் ஏஞ்சல் வந்து, இங்கே பாரு, கிளம்பு, நேரம் வந்துச்சு, போகணும். ஏய், நீ பண்ணுறது அநியாயம். நீ சொன்னல சிக்னல் கொடுத்துட்டு தான் நான் வரணும். நீ சிக்னல் கொடுக்காமலே வந்துட்டிய, பேச்சு மாறிட்டா. சொல்லி நான் சிக்னல் கொடுத்தேன். எப்போ சிக்னல் கொடுத்த? இங்கே பாரு, உனக்கு முடி நரைக்கும் பொழுதே நான் ஃபர்ஸ்ட் சிக்னல் கொடுத்துட்டேன். நீ முடி நிறைச்சா என்ன பண்ணிருக்கணும்? ஓகே, சிக்னல் வருது நினைச்சிருக்கணும். நீ அப்படி டை அடிச்சு ஃபுல்லா தோல் சுருங்குச்சு, அப்பவாது நீ நினைச்சிருக்கணும். நீ போய் இல்லாத கிரிமெல்லாம் வாங்கி பூசிட்ட. நான் கொடுக்குற சிக்னல் நீ என்ன பண்ணணும்? கவனிச்சிருக்கணுமா இல்லையா? போட்டு பூசி அன்னைக்கு பார்த்தேன், உலகத்துல காஸ்மெட்டிக்ஸ் பிசினஸ் பல $1 trillion. அடப்பாவீங்களா, அது சிக்னல் அனுப்பிச்சுட்டே இருக்குது. பல்லு லைட்டா அப்படியே ஒரு பல்லு ஆடும் பொழுதே நினைச்சுக்கணும், ஓஹோ 3ஆவது சிக்னல் வந்துடுச்சு. சில மூட்டு வலியெல்லாம் வருது பிரதர், சிக்னல் வருது பிரதர். டெத் ஏஞ்சல் சிக்னல் அனுப்பிச்சுட்டே இருக்கு. நான் அனுப்புன சிக்னல் விட்டுட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷனை தேடி ஓடிட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் ரொம்ப வேடிக்கையா ஒன்னு எழுதுறாரு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாளோட கம்பேர் பண்ணி, மிட் நைட் 1 மணிலேருந்து மரண நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு 24 hours அவர் கணக்கு பண்ணி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கம்பேர் பண்ணி எழுதுறாரு. ரொம்ப வேடிக்கையா இருக்கும் பாருங்க. 15 வயசுல இருந்தே தொடங்குறார். அந்த நாள் 7 மணிலேருந்து தொடங்குது. நான் சொல்றது புரியுதா? ஒரு நாள், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு நாளோட கம்பேர் பண்ணி, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை இப்படிதான், அதோட அவனுடைய மரணம் எங்க வருதுன்னு சொல்லிட்டு அவர் பேசுறார். ஆவரேஜா, அதுக்கு இடையில போயிட்டா நான் ஒன்றும் பண்ண முடியாது. காலையில் 7 மணிலேருந்து தொடங்குது, அவர் அப்படி தொடங்குறாரு. காலையில 10:25, சரியா? அப்போ அவனுக்கு 15 வயசு. அதாவது ஒருத்தனுக்கு 15 வயசு ஆயிட்டுன்னா அவன் கணக்கு பண்ணிக்கணும். இப்போ எனக்கு டைம் என்ன? காலையில நைட்டு 12 லைஃப் முடிஞ்சிடும். 15 வயசு. இப்போ பிள்ளைங்க நினைச்சிங்க, நான் இப்போ காலையில 10:25 இருக்கிறேன். அதுல இருந்து அப்படி 25 வயசு ஆயிடுச்சுன்னா நீங்க, உங்களுக்கு டைம் என்ன தெரியுமா? மத்தியானம் 12:42. 25 வயசுலாம் கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். 25 வயசுல இருந்து 34 வயசு யாரெல்லாம் கை வைத்து காட்டுங்க. சரி, 12:42. இப்போ 35 வயசு ரேஞ்சில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு டைம் மத்தியானம் 3 மணி இருக்கிறோமா? 45 வயசு ஆகுது பாருங்க, அவங்களுக்கு சாயங்காலம் 5:16 மணி, 5:15. 55 வயசு ரேஞ்சில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சாயங்காலம் 7:34 எங்க டைம், எனக்கு. சரியா? 65 வயசுல இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு டைம் 9:55, நைட்டு 10 மணிக்கு 5 நிமிஷம் குறவு. கை தூக்கி காட்டுறேன்னா பயந்துருவீங்க. 70 வயசு ரேஞ்சில் இருக்கிறாங்க பாருங்க, நைட்டு 11 மணி. இத்துடன் நிறுத்தி கொள்கிறேன். இதாங்க மனுஷனோட லைஃப். மரணத்திற்கு யாருமே தப்பவே முடியாது பாருங்க. அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் என்றவர் பல $1 million செலவழிக்கிறார் அந்த மனுஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா, மரணத்தை ஜெயிக்கணும், லைஃப் டைமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ரிசர்ச் பண்ணி எதுக்கு இந்த கஷ்டப்பட்டு கிடக்கிற? நான் அன்னைக்கு கூட ஒரு சிஸ்டர்கிட்ட பேசி இருக்கும் பொழுது சொன்னேன், நாம கூட ஜோம் பண்ணும் பொழுது என்ன தெரியுமா ஜோம் பண்றோம்? ஆண்டவரே, எங்களை விட பரிசுத்தவான்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியில இருந்தோம், எங்களுக்கு இந்த நாளை நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இப்ப அவங்கள என்ன நினைப்பாங்க சொல்லுங்க? நீ பெரிய யோகிய மாதிரி, நாங்கெல்லாம் கிருபே இல்லாத மாதிரி. நாம பரலோகம் போகும்பொழுதுதான் அவங்க சொல்லுவாங்க, முட்டாள், எதுக்கு கிடந்த அப்படி கிடந்து போராடிட்டு கிடந்த? நான் தீங்கு வருகிறதுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், நான் இங்க வந்து நல்லா ஜாலியா கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்.
நீ தான் கீழே கடந்து எல்லாம் டிராஃபிக் ஜாமில் மாட்டிட்டு, பொல்யூஷனில் மாட்டிட்டு, கோவிட்லையும் கோல்ட்லையும் மாட்டிக்கிட்டு கிடந்தேன். நான் என்ன பண்ணுறது? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகிமையில நம்பிக்கைக்காக எல்லாரும் கரங்களோடு சத்தமரலையிலே சொல்லுவோமா? இந்த மரணத்தின் வேலையில் அதனால தான் இயேசு சொன்னார், ஐயோ சாகரேன்னு சொல்ல, இட் இஸ் finished. பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் பாருங்க மரணத்தை எப்படி டீல் பண்ணாருன்னு. ஐயோ போதென்னு சொல்லல, உம்முடைய கரங்களிலே என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். உரத்த சத்தமாய். உரத்த சத்தமாய் என்ன அர்த்தம்? 7 வார்த்தைக்கு நம்ம தியானிக்கல. உரத்த சத்தமாய் நான் என்ன அர்த்தம்? பிதாவே உம்முடைய கரங்களில் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, அந்த மாதிரிலாம் இல்லை. உடைய கரங்களில் என்னுடைய ஆவியை நான் ஒப்பு கொடுக்கிறேன். போச்சுன்னு சொல்லல, நான் எடுக்கிறேன். அதை என்னிடத்திலிருந்து ஒருத்தனும் எடுத்துக்கொள்ள முடியாது. என் ஜீவனை நானே கொடுக்கிறேன் ஆண்டவர். மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் ஜெயம் உள்ளவர் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூத மதம் இயேசு பிறப்பதற்கு 1900 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆபிரகாம் என்கிற முற்பிதாவினால உண்டாக்கப்பட்டுச்சு. ஆபிரகாம் மரித்தான், அவன் கல்லறை மூடப்பட்ட கல்லறை. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மதீனாவுக்கு போய் எங்க மதத்தை ஸ்தாபிச்சவர்னு சொல்லி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அடக்கம் பண்ணப்பட்டது உள்ள இருக்கத்தான் செய்யுது. புத்தர் கல்லறைக்குள்ள இருக்கிறாரு, கன்ஃபூஷியஸ் இருக்கிறாரு, கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதிகளுடைய எல்லா உடம்பும் கல்லறைக்குள்ள இருக்கு. நாங்கள் 2018 போயிருக்கும் பொழுது கார்டன் டவுன்ற இடத்துக்கு கூட்டு போனாங்க. உள்ள போகும்பொழுது இதுதான் இயேசுநாதருடைய கல்லறை போட்டிருக்கு வாசல்ல. He is not here, he is risen. அவர் இங்க இல்ல, அவர் உயிரோட எழுந்தார். ஒரு அழில சொல்லுவோமா? மற்றவன்லாம் கல்லறையிட்ட போயிட்டு கும்பையோ முயோன்னு மண்டல் அடிச்சுட்டு வருவான். நாங்க தான் உள்ள போயிட்டு மரணமே உன்னுடைய கூறு எங்கே, பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ரட்சகர் எங்களுடைய ஆண்டவர்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமா கல்லறைக்கு பக்கத்தில் சிரிச்ச ஒரே ஆள் நம்மள தான் இருப்போம் பாரு. ஆமே, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இயேசு உயிரோடு இருக்கிறாரு. அப்படிதானே? கல்லு புரட்டப்பட்டுச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன், எதுக்கு கல்லை போய் இவரு புரட்டணும்? அவரு தான் பூட்டின வீட்டுக்குள்ளே உள்ள வந்து உங்களுக்கு சமாதானம்னு சொல்றவர், அப்புறம் எதுக்கு கல்லறையை? அவர் ஏசுநாதர் வெளியே வரணும்லாம் கல்லறையினுடைய கல்லு புரட்டப்படலை. இந்த மரமண்டைங்க உள்ள போய் பார்க்கறதுக்காக தான் கல்லு திறந்துச்சு. தானே? அவர் இங்க பூட்டின வீட்டுக்குள்ள வந்தார்ல, வீடு பூட்டப்பட்டிருந்தது, அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் சொன்னார். அவருக்கு கல்லறை வச்சிருந்தான்னா இன்னொரு விதத்துல சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, நான் உயிரோடு எழுந்தேன் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதற்கு எத்தனை பார தடையா இருந்தாலும் சரி, எத்தனை அரசாங்கங்களுடைய சட்டங்கள் அங்கே சங்கிலிகளாக முத்திரையாக போடப்பட்டிருந்தாலும் சரி, என்னுடைய உயிர் தெழுந்த வல்லமை அவர்கள் எல்லாவற்றையும் தகர்த்தெறியும். ஆமென். நாளைக்கு மதமாற்ற தடை சட்டன்னு ஒன்று போட்டா பார்த்தமா தான் எல்லாரும் பைபிளை பிளாஸ்டிக் பேப்பர்ல சுத்திட்டு இப்படி வச்சுக்கிட்டு, ஆண்டவர் சொன்னாரு, எல்லா சங்கிலிகளையும் நான் முறிச்சேன். கல் புரட்டப்பட்டது எனக்காக அல்ல, உனக்காக, இந்த உலகத்திற்காக. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இயேசு உயிரோடு எழுந்ததுல தான் தேவனுடைய வல்லமை முழுவதுமாக வெளிப்பட்டுச்சு. வாசிக்கலாமா? எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம். எபேசியர் அந்த வசனத்தை எடுக்கணும். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ரொம்ப யோசிச்சு எபேசியர் 1வது அதிகாரம் 19வது வசனம் 18 நான் வாசிக்கிறேன். தாம், அதாவது தேவன் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு, அதாவது தேவனுக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கி சொல்லி இருக்கிறேன். இப்போ 19 வருஷம் கவனிங்க. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியேன்னு போட்டிருக்கு. ஏங்க, தேவன் இந்த உலகத்தை உண்டாக கடவுதுன்னு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரே, அங்க தேவனுடைய பலத்த சத்தம் வெளிப்பட்டுச்சுன்னு வேதம் சொல்லல. பூமியும் அதில் உள்ள எல்லாவற்றையும், மிருகங்களையும் பறவைகளையும் ஊர்வனவைகளையும் நீந்துபவைகளையும் எல்லாவற்றிற்கும் மேலாக மனுஷனையும் சிருஷ்டித்தாரே, அங்க தேவனுடைய பலத்த சத்துவத்தின் வல்லமை வெளிப்பட்டதுன்னு போடவே இல்லை. சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கப்பட்ட பொழுது, யோர்தான் பிளக்கப்பட்ட பொழுது, அல்லது சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்ட பொழுது அங்கெல்லாம் போடவே இல்லை. பவுல் எழுதுறாரு, தேவன் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி தம்முடைய பலத்த சத்துவத்தின் மகிமை வெளிப்படுத்தினார். அப்படின்னா
தேவன் கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாரே, அந்த ஒரு இடத்துல தான் பலத்த சத்துவத்தின் மகிமை வெளிப்படுத்தப்பட்டதுன்னு போட்டிருக்கு. காரணம் என்ன தெரியுமா? உண்டாக கடவுது என்று வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரே, அப்போ பாதாளம் எதிர்க்கவே இல்லை. மனுஷனை சிருஷ்டித்த பொழுதும் பாதாளம் எதிர்த்து நிற்கல. தேவன் இந்த பூமியிலே பராக்கிரமான காரியங்கள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்த பொழுதும் பாதாளம் எதிர்க்கவே இல்லை. ஆனால் எப்பொழுது இயேசு சிலுவையிலே மரித்தாரோ, அவர் உயிரோடு எழுப்பப்படுவதற்கு பாதாளம் மொத்த வல்லமையும் திரட்டிட்டு வந்து நிக்குது. ஏன்? கடைசி ஆயுதம் அவங்கிட்ட அதுதான். கடைசி ஆயுதம் அதுதான். எல்லா விதத்திலும் இயேசுவை மடங்கடிக்கும்படி, இயேசுவை தம்முடைய அழைப்பிலிருந்து அதை வழிமாற செய்யும்படி மொத்த வல்லமையும் பயன்படுத்திட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்க, வார்த்தை சொன்னா புரியும். இயேசு சொன்னார், இப்பொழுது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கும் அதிகமான தூதர்களை அனுப்ப மாட்டாங்க. என்னையா? நிச்சயம் அல்லவா? பாதாளம் போராடிட்டு இருக்குது, பரலோகம் உத்து பார்த்து அலர்ட்டா இருக்குது. வேதம் சொல்லுகிறது, அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு சிலுவையின் மேலே வெற்றி சிறந்தார். கரங்களை வைத்து சத்தமரலில சொல்லுவோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் பாதாளத்தினுடைய அதிகாரி கிட்ட ஒரு ஆயுதம் கூட, எல்லாம் அவுடேட்டட் வெப்பான் அவன்கிட்ட, எல்லாம் அவுடேட்டட் வெப்பான் அவன்கிட்ட. என்கிட்ட கடைசி துருப்புச்சிட்டு நீ பேச முடியாது. என்கிட்ட இருக்க கடைசி ஆயுதம் இதுதான் பவர்ஃபுல் பேசவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, மரணமே உன்னுடைய கூர் எங்கே? வேர் இஸ் யுவர் ஸ்டிங்? உன்னுடைய கூர் எங்கே? பாதாளமே உன்னுடைய ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தவர். ஹல்லேலூயா! தேவனுடைய பலத்த வல்லமை, உயிரோடு எழுந்த ரட்சகருக்காக, மரணத்தை ஜெயிச்சவருக்காக கரங்கள் எடுத்து சத்தமரலில சொல்லுவோமா? நீங்களாம் சந்தோஷப்படணும்னா இதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. என் ஆண்டவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தாரே. ஆமென். இரண்டாவது குறிப்பு, முதலாவது குறிப்பு சொன்ன உயிர்த்தெழுந்த உன்னதர். இரண்டாவது குறிப்பு தோல்வியுற்ற பேதுரு. இன்னைக்கு யோவான் 21வது அதிகாரத்துல தான் எத்தனையோ முறை அந்த அதிகாரத்தை நம்ம தியானிச்சிட்டோம். இன்னைக்கு இந்த 21வது அதிகாரத்தை நம்ம தியானிக்க போறோம். இந்த யோவான் 21வது அதிகாரத்தை என்னமோ ஆண்டவர் பேதுருக்குனே ஒதுக்கி கொடுத்துட்டார் பாருங்க. யோவான் 20வது அதிகாரத்துல இயேசு மரித்தோர் இருந்து உயிரோடு எழும்பினார் என்பது திட்டமும் தெளிவுமாக அங்க நிரூபிக்கப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு அவர் மரிச்சிட்டாரு, உள்ள இப்ப அவருடைய சரீரத்தை காணோம். அங்க போன 2 மரியாள்களுமே பக்கத்துல அழுது புலம்புறாங்க. இயேசுவை தோட்டக்காரன் நினைக்கிறாங்க. மரியாளேன்னு சொல்லிட்டு இயேசு தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. அவருடைய பாதங்களை தழுவி கொள்றா. அற்புதமான காட்சி அது, அற்புதமான அனுபவம் அது. நேர ஓடி வந்து மற்ற எல்லா சீஷர்களுக்கும், ஐயா இயேசு உயிரோடு இருக்கிறார். பேதுரும் ஓடுனா, யோவானும் ஓடுனா. பேதுரு நிற்கிறான், அவனுக்கு ஒண்ணுமே புரியல. பாதி குழப்பம் பாதி பயம். ஏன் அப்படின்னா, ஐயோ இயேசு உயிரோட வந்துட்டாரு, நம்ம என்ன பண்றது? ஏற்கனவே 3 முறை அவரை மறுதலிக்க வேற செஞ்சுட்டோம், என்ன பண்ணுன்னு தெரியலையே. யோவானுக்கு அந்த பயம் இல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் சிலுவையில் நின்றுகிட்டே இருந்தான். அவர் கொடுத்த பொறுப்புகள் எல்லாம் கரெக்டா நிறைவேற்றிட்டு வந்தான். ஆனா பேதுருக்கு பயம். ஐயோ மறுதலிச்சிட்டமே, அவரை மறுதலிச்சிட்டமே, என்ன பண்றது? யோசிச்சு பாருங்க. இப்போ பேதுரு சொல்றான், நான் மீன் பிடிக்க போகிறேன். பேதுரு, நத்தான்வேல், தோமா, யாக்கோபு, யோவான், இன்னும் 2 பேரும் போட்டிருக்கு. 7 பேர். டீம் லீடர் யாருன்னு கேட்டீங்கன்னா பேதுரு. நான் மீன் பிடிக்க போகிறேன். இவங்களுக்கு அதுக்குன்னே காத்திருந்தேன். பாரு, நம்மள மீன் பிடிக்க போவோம். போய் வசனம் சொல்லுது, உடனே படவேறினார்கள். ஊழியத்துக்கு போனா உடனே படவேறவே மாட்டான் பாருங்க. ட்ராக்கை விட்டு மாறி போனா அதுக்கு பின்னால 10 பேர் உடனே படவேறினார்கள். ஆனா ஆண்டவர் அவங்கள்ட்ட என்ன தெரியுமா சொன்னார்? அப்படி வாங்க 28வது அதிகாரம் மத்தேயு, கொஞ்ச நேரம் இதை பார்ப்போம். 28வது அதிகாரம் 16வது வசனத்துல, 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இவன் அங்கிருந்து எங்க இப்படி டக்குன்னு பீச் அண்டை இறங்கி வந்தான்னு எனக்கு தெரியல. குறித்திருந்த மலைக்கு போனார்கள், இறங்கி வந்துட்டான். இந்த பேதுரு எப்படிப்பட்டவன் தெரியுமா? கொஞ்சம் அவசரம் கொடுக்க. கவனிக்கணும், பேதுரு எப்பொழுதுமே கொஞ்சம் அவசரம் கொடுக்க தான் பாருங்க. நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து முதல்ல அறிக்கையிட்டவனே அவன் தான். இயேசு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். மாம்சம் ரத்தம் உனக்கு இதை வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா தான் இதை உனக்கு வெளிப்படுத்தினாரு.
இயேசு அவனுக்கு பேரையும் கொடுக்கிறாரு பாருங்க. யோவான் 1வது அதிகாரத்திலும் சரி, மத்தேயு 16வது அதிகாரத்திலும் சரி, நீ பேதுரு என்னப்படுவாய், யூ ஆர் த ராக், இந்த கல்லின் மேலே நான் என்னுடைய சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் எல்லாம் மேற்கொள்வது இல்லை அப்படின்னு. மார்க் 16வது அதிகாரத்தில் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லிட்டு, கிறிஸ்து தம்முடைய அந்த பணியை நிறைவேற்ற போறார். அவர் சொல்றார், நான் போறேன், எருசலேமுக்கு போறேன், பாடுகள் பட போறார் மனுஷகுமாரன் சொன்னோன்னு, ஆண்டவரே இது உமக்கு நேரிடவே கூடாது, அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். நல்லா கவனிக்கணும், ஆண்டவரோட பழகிற எல்லாருக்குமே ஆண்டோடைய சித்தம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே கூடாது. அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்க தான் செய்யுது. கரெக்டு தானே? மனசுல யோசிக்கிறதெல்லாம் சில பேர் ஆண்டவருக்கு நன்மை செய்ய நினைச்சிட்டே தேவராஜ்யத்துக்கு தீமை செஞ்சுட்டே இருக்கிறது. ஆண்டவரை இப்படி நமக்கு சம்பவிக்க கூடாதே, ஆண்டவர் சொல்றாரு, பின்னாக போ சாத்தானே சொன்ன வார்த்தை கவனிக்கணும். நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காம யோசிக்காம மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திச்சுட்டு இருக்கிற. நல்லா கவனிக்கணும். எல்லாத்திலும் ஃப்ரண்ட்ல நிற்பான். ஆண்டவர் பாருங்க, அவனை வெறுக்கவே இல்லை. அதுக்காக தான் சொல்றேன், ரட்சகருடைய அன்பு எதுக்கு தெரியுமா சொல்றேன், அவனை வெறுக்கவே இல்லை. டக்குன்னு எடுத்த உடனே அவன் குணம் நல்ல ஆண்டவருக்கு தெரியும். மறுரூப மலைக்கு போனா, ஆண்டவரே உமக்கொன்றும் மோசைக்கொன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை போடலாமா, ரொம்ப சூப்பரா இருக்குது ஆண்டவரே. அங்கே ஆண்டவர் அவனை ஒண்ணுமே சொல்லவே இல்லை. இது இப்படிதான், வேற வழியில் சில பேரோட வாழ்ந்தாகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. வாழ்ந்தாகணும். ஒரு நாள் அமெரிக்காவில் ஒரு இன்டர்வியூ, அந்த பாஸ்டர் சொல்றார், நான் என் மனைவி 20 வருஷமா சேர்ந்து வாழ்றோம். எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டுறாங்க. ஆட பாவீங்களா, 20 வருஷமா பாரு, எங்க ஊர்ல வந்து பாரு 70 வருஷமா வாழ்றவங்களா இருக்கிறான். அது மாதிரி என்ன பண்றது, வாக்கப்பட்டாச்சுன்ற மாதிரி பேதுருவும் இரு. ஆண்டோடைய சகிப்பும் அன்பும் எவ்வளவு பெருசு பாருங்க. கரங்க ஒருத்தர் சொல்லுங்களேன், நல்ல அன்பானவர் பாருங்க. அவர் மாத்திரம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருந்தாருன்னா, நான் ஒரு இடத்துல வேலை பார்த்தேன், அந்த பாஸ் இருக்கிறாரு பாரு, எவனாவது தேவையில்லாம தும்மல் போட்டு அவனை ஃபயர் பண்ணுவார். உடனே அவனை ஃபயர் தான். ஆனா ஆண்டவர் பாருங்க எல்லா கேஸையும் கூட வச்சுட்டு இருக்கிறார். அதனாலதான் அந்த பாஸ்டர் வேலை ரொம்ப டேஞ்சரான வேலை பாருங்க. கூட இருக்கிறவங்களுக்கு பிபி ஏறவே ஏறாது. பாஸ்டருங்க எல்லா பாஸ்டரும் செக் பண்ணிப்பாரு, பிபி சுகரு எல்லாம். அல்பாயுஸ்ல போன பாஸ்டருங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா எப்ப பாருங்க, இவரு நான் பாடுகள் பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னால பார்த்தா ஒரே சண்டை. பார்த்தா இங்க 2 பேருக்கு சண்டை. நான் தான் பெரியாள், நீ தான் பெரியாள், நான் தான். அட பாவி, நான் சாவ போறதை பத்தி பேசிட்டு இருக்கிற, ரத்த சிந்த போறதை பத்தி பின்னால என்ன கூத்து பாரு. இப்போ இந்த மாதிரி பேதுரு மாதிரி ஆளுங்களை ஆண்டவர் பாருங்க ஒண்ணுமே சொல்லவே இல்லை. பாருங்க கெத்செமனே தோட்டத்துல ஒருத்தன் வலது கணத்துல அரைஞ்சா இடது கணத்தை காட்டுன்னு சொல்லி போதனை பண்ணவரை பக்கத்துல வச்சுக்கிட்டே படாலும் போட்டான் பாருங்க மல்குஸ் காதுல. ஆனா சொன்னா மீன் வெட்டுறவங்க பாத்தீங்களா, கரெக்டா காதுல தான் ஃபர்ஸ்ட் அறுப்பு போடுவாங்க பாருங்க. பெரிய மீன் வெட்டும் பொழுது கத்தி எங்க விழுன்னு சொல்லுங்க பாப்போம், காது. 3 வருஷம் ஆண்டவர் கூட இருந்தவன் புத்தி மாறவே இல்லை பாருங்க. எடுத்து போட்டதே பிரதான ஆசாரியுடைய வேலைக்காரனுடைய மல்குஸ் என்பவனுடைய காதரை வெட்டினான்னு தான் போட்டிருக்கு. போடு பட்டயத்தை வரையில போடு. கடல்ல போகும்போது இயேசு நடந்தாருன்னா எல்லாம் அமைதியில இருந்து என்ன பார்த்துட்டே இருப்பேன். ஆண்டவரை நீரே என்ன, நானாவது நடந்து வர உதவிச்சு, வா போய் டங்குன்னு மூழ்கிருந்தோம், அதான் முதல் ஆளாரு. பட் இயேசுவோட கடல்ல நடந்த முதலாவது ஆளும் அவன் தான். கரங்களூர் இல்லை சொல்லுவோமா எல்லாத்திலும். இப்ப ஆண்டவர் சொல்றார் லூக்கா 22வது அதிகாரம் 33வது வசனத்துல, நான் போய் மனுஷகுமாரன் எருசலேமுக்கு போகிறார், அவர் மனுஷனால காட்டி கொடுக்கப்படுவார், பாடுகள் படுவார். உடனே சொல்றான், ஆண்டவரே நான் வாழ்வானாலும் சரி சாவானாலும் சரி நாம ஃபாலோ பண்ணி வந்து ஆவான் ஐயா. கொஞ்சம் பெருமையும் மேல வந்துடும். இது ரொம்ப டேஞ்சர் பாருங்க. பேசாம உங்களுக்கு இந்த மாதிரி சூழலை வந்துச்சுன்னா போய் பாதத்தில் விழுந்துறது நல்லது. ஆண்டவரே, அந்த வியாதிப்பட்டிருந்த மனுஷனுடைய பிசாசு பிடிச்சிருந்த மகனுடைய அப்பா வந்து சொன்னார் பாரு, ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆனாலும் என்னோட அவிசுவாசம் நீங்க நீர் எனக்கு உதவி செய்யன்னு கேட்கறது ரொம்ப நல்லது. நான் பார்த்துப்பேன். சில பேர் சொல்றது, நான் கடைசி வரைக்கும் சாட்சியா இருப்பேன், இயேசுவின் பின்னே போக துணிஞ்சேன். தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவை. நம்ம எதை பலமா நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில கவுத்துரும். ஆபிரகாம் நான் விசுவாசி, பெரிய விசுவாசி தான், ஆகார் விஷயத்துல விழுந்துட்டான். சிம்சோன் பெரிய பலவான் தான், விழுந்தான். தாவீது உத்தமத்துல நடக்கிறேன், சரிக்கிட்டான். நம்முடைய பலன் அல்ல, அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. ஆமென்.
ஆண்டவர் இவனை வச்சுக்கிட்டே இருந்தார். லூக்கா 22 அதிகாரத்தில் ஆண்டவரே, காவலா இருந்தாலும் சரி, சாவா இருந்தாலும் சரி, ஜெயிலோ சாவோ, நான் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இருக்கிறேன் எந்த அதிகாரத்துல சொன்னானோ அதே அதிகாரத்துல வேதம் சொல்லுகிறது 3 முறை அவரை மறுதலித்தான். மத்தேயு மார்க் எழுதும் பொழுது சொல்றாங்க, நீங்கள் சொல்லுகிற அந்த மனுஷனை, இயேசுவின் கூட சொல்லல, நீங்கள் சொல்லுகிற அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். எவ்வளவு கொடுமை பாருங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு காரியம் நடந்துச்சு. இயேசு இப்ப மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுந்துட்டாரு. இப்போவாது கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இருக்குமான்னு பார்த்தா அது இருக்குல்ல. வேதம் சொல்லுகிறது, கலிலேயாவில் அவர்களுக்கு குறித்த மலைக்கு அவர்கள் போனார்கள்னு வாசிக்கிறோம். மத்தேயு 28. இப்ப சொல்லிட்டான், நான் மீன் பிடிக்க போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, வாழ்க்கையில் சில நேரத்தில் சில காரியங்கள் தாமதிக்கும் பொழுது பேசாம வாயை மூடிட்டு இருக்கிறது நல்லது. வேதம் சொல்லுகிறது, கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். மலைக்கு போனா போய் உட்கார்ந்துரு, ஆண்டவரே ஊழியத்துக்கு அழைச்சிட்டு. இப்ப என்ன செய்யறது? ஊழியத்துக்கு அழைச்சிடல, ஊழியம் தருவீர். போ சொன்னீரு, இதை செய்யணும் சொன்னீரு, சூழல் எதுவுமே சரியில்லை. அவரு சொல்லிட்டார்ல, நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையில புயல் அடிக்கும். சொல்லிட்டார, அமைதலா இருந்துறது நல்லது. ஆமென். பேதுருடைய வாழ்க்கையில் இத்தனை சர்க்கிளுக்கும் காரணம் என்ன தெரியுமா? காத்திருக்கிற ஒரு அனுபவம் அவன் வாழ்க்கையில இல்லவே இல்லை. எனக்கு தெரியல எத்தனை பேர், சில பேர் வாழ்க்கையில சில காலம், சில பேருடைய வாழ்க்கையில பல காலம் காத்திருக்க வேண்டியிருக்குது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் ஒவ்வொரு இடத்துலையும் பாளையம் இறங்கும் பொழுது மேகம் நிற்கும். எந்த இடம் எப்போ மேகம் எவ்வளவு நாள் நிற்குதோ அங்கெல்லாம் இருக்கும். வசனம் சொல்லுது, சில இடத்துல 2 நாள் நிற்கும், சில இடத்துல 1 மாதம் நிற்கும், சில இடத்துல 1 வருஷம் நிற்கும். கவனிக்கிறீங்களா? டென்ட் போட்டு நம்ம வேலை நம்ம செஞ்சிடணும். டென்ட் போட்டு திடீர்னு பார்த்தா சண்டை போட்டுப்பாங்க, எனக்கு இந்த இடம் அந்த இடம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இவங்க டெண்டை போட்டா டப்புன்னு கிளம்பிடும். சரி, போன பாளையம் இறங்க இடத்துல 2 நாள் தானே, இங்கே 2 நாள் தான் நிற்குன்னு பார்த்தீங்கன்னா அது அவ்வளவே நவலாது. 1 வருஷம் நிற்கும். சரி, அங்கே 1 வருஷம் நின்றுச்சே, அதனால இங்கேயும் 1 வருஷம் நிற்குன்னு சொல்லிட்டு இங்கே டெண்டெல்லாம் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருப்பீங்க, டப்புன்னு கிளம்பிடும். நல்லா கவனிக்கணும், கர்த்தர் நம்ம அலக்கழிக்க இல்லை. பைபிளில் ஒரு வசனம் உண்டு, அவர்கள் பாளையம் இறங்குகிற இடத்தை பார்க்கிறதற்கு அவர் அவர்களுக்கு முன்னால போனார். கரங்குளத்தில் வழியில சொல்லுவோமா? அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்களும் நானும் சக்காய் நிக்கிறோம்னு தான் நினைப்போம். அவர் ஏற்கனவே அந்த இடத்த பார்த்துட்டு போய் தான் நம்மள அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். ஆமென். அது சில என்ன பண்றது, 2 நாள், சில இடத்துல 1 மாசம், 1 வருஷம், எவ்வளவு நாள் ஆண்டவரே அவருக்கு தெரியும். நான் பார்த்துட்டு தான் போயிருக்கிறேன். ஒன்றும் வாழ்க்கையில் எனக்கு தெரியாம ஒன்று நடக்கவே இல்லை. பேதுரு பாருங்க, போய் இருந்திருக்கணும். சொன்னா மீன் பிடிக்க போகிறேன். சரி போனியே, உனக்கு எதனா கிடைச்சதா? வசனம் சொல்லுது, அவர்கள் அந்த இரவெல்லாம் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. அதனாலதான் கவனிக்கணும், மற்றவனுக்கு எப்படியோ நமக்கு தெரியாது. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், தேவனிலே அன்பு கூறுகிறேன், தேவனிலே அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, உலகத்தானுக்கும் உங்களுக்கும் நடக்கிறது ஒரு மாதிரி ஒரே போல நடக்கிறது இல்லை. நீங்களும் நானும் காத்திருக்கிறது அவனுக்கு ரொம்ப அசால்ட்டா வாங்கிட்டு போன மாதிரி இருக்கும். வேகமா போறானா எங்கேயோ முட்டை போறான்னு அர்த்தம். நமக்குள்ளாக தேவன், அவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார், ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. காத்திருன்னு சொன்னா அமைதலா இருந்துறது ரொம்ப நல்லது. பாருங்க, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்த குறிப்பை நான் சொல்லி முடிக்கிறேன். 3வது குறிப்பு. முதலாவது குறிப்பு சொன்னா உயிர்த்தெழுந்த உன்னதர், 2வது குறிப்பு சொன்னா தோல்வியுற்ற பேதுரு, 3வது குறிப்பு இரட்சகருடைய அன்பு. ஹல்லேலூயா. இயேசு இப்ப உயிரோட எழுந்துட்டார். இயேசு உயிரோட எழுந்த பிறகு மார்க்ல நம்ம வாசிக்கிறோம், மார்க் 16:7, 16:7, நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் சொல்லுங்கள். வாட்ச்மேனின்ற தேவ மனுஷன் அண்ட் பீட்டர்னு ஒரு அற்புதமான ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருப்பார். முடிஞ்சா நெட்ல கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பீட்டர்
முடிஞ்ச நம்ம குரூப்ல நான் PDF ஃபைலில் போடுறேன், வாசிச்சு பாருங்க. ஒரு 500 முறை நான் அதை வாசிச்சிருப்பேன். அந்த அண்ட் பீட்டர், பேதுருவினிடத்திற்கும் போய் சொல்லுங்கள்னு இயேசு சொன்னார். அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பேதுருவை சொல்ல சாதாரண ஆண்டவர் சொல்லிடவே இல்லை. மறுதளிச்சவன் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசும் பொழுது, முன்பு கேபாவுக்கும் பின்பு 12 அதன் பிறகு 500 பேருக்கும் அதிகமானவருக்கும் தரிசனமானார் எழுதுறார். பேதுருன்னு பர்டிகுலராகவே போறார். பேதுருவுக்கும் தரிசனமானார். ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெருசு பாருங்க. இப்போ நம்ம ஆண்டவர் மாதிரி பாருங்க, ஒருத்தனை ஒரு இடத்துல இழுத்துட்டு வர்றதற்கு யாருமே கிடையாது. இயேசு தம்முடைய முதலாவது அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல தான் தொடங்கினார். இப்போ பூமியில அவர் மனிதனாக இருந்த நாட்களிலே அவருடைய கடைசி அற்புதமும் கலிலேயா கடலோரத்துல தான் நடக்குது. குழம்பிடாதீங்க, கலிலேயா கடல், திபேரியா கடல், கெனசரேத்து கடல், இந்த 3 ஒண்ணுதான். சரியா? இப்போ முதலாவது அற்புதத்தை கலிலேயா உள்ள கானா ஊர்ல தொடங்கினாரு. இப்போ அவருடைய கடைசி அற்புதம் பூமியில இருந்த பொழுது, கடைசி அற்புதம் மனுஷனா அவர் இருந்த பொழுது, கடைசியா அந்த யோவான் 21வது அதிகாரத்தில் தான். இந்த யோவான் 21வது அதிகாரத்திற்கு முன்பு யோவான் எழுதியிருக்கிற 7 அற்புதங்கள் கவனிக்கணும். 7 அற்புதங்கள் மரணத்திற்கு முன்பு, மரணத்திற்கு பின்பு 8வதாக இந்த அற்புதத்தை ஆண்டவர் கடைசியா பூமியில மனுஷனா இருந்த பொழுது அவர் செய்த கடைசி அற்புதம் இந்த அற்புதம். பேதுருவை எடுங்க. அவனை ஊழியத்திற்கு அழைத்த பொழுது லூக்கா 5வது அதிகாரம், கலிலேயா கடலிலே அவன் மீன் பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அவனை அழைத்தார். இப்போ எடறி பின்வாங்கி போன ஒரு மனுஷனையும் மறுபடியும் கலிலேய கடல் அண்டையிலேயே அவர் கொண்டு வந்து இழுக்கிறார். நேற்று நிறைய காரியங்கள் இன்னைக்கு பேசணும், ஆனா விளக்கம் பார்த்தா இன்னொரு 1 மணி நேரம் போகும். கண்டிப்பா ஒரு நாள் அதை தியானிப்போம். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் கரையிலே கரி நெருப்பு மூட்டி இருக்கிறதை கண்டார்கள். இங்கதான் வச்சு கேட்கிறார், என்ன நேசிக்கிறையா? நீங்க பாத்தீங்கன்னா அதே லூக்கா 22வது அதிகாரத்தில் இப்ப வாசிக்க வேண்டாம், அங்கே முற்றத்திலே கரி நெருப்பு மூட்டி இருந்த அந்த இடத்துல தான் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி அவனை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். எவ்வளவு அற்புதமா ஆண்டவர் செய்யறார் பாருங்க. அதனாலதான் எபேசு சபைக்கு சொல்லும் பொழுது, நீ எந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை கொஞ்சம் நினைச்சுக்கோ. தெரியலையா? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உயிர் தெழுந்த நாள் எப்படி பிரதர் போச்சு? மத்தியானம் மட்டன் பிரியாணி தான், சுகுபாய் பிரியாணி, SS ஹைதராபாத் தான். உயிர் தெழுந்த ரட்சகர் இன்னைக்கு ஒவ்வொருவரையும் தேடி வர்றாரு பாருங்க. ஒவ்வொருவரையும் தேடி வர்றாரு. நீ என் அன்புல இருந்த சரிக்கிட்ட, சில பேர் சரிக்கிட்டு அப்படி உள்ளேயே புழுங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. பேதுரும் உள்ள புழுங்கிட்டு தான் இருந்திருப்பான். அதனாலதான் எல்லா முடிவும் தப்பாவே இருந்துச்சு. நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுவேன் பாருங்க, இந்த யூதாஸ் காரியோத் he repented himself, மனஸ்தாபப்பட்டுன்றது இங்கிலீஷ் பைபிள்ல repented himself போட்டிருக்கு. தனக்கு தானே அப்படி வருந்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. ரிப்பன்ட்ன்றது என்ன தெரியுமா? தேவனிடத்துல திரும்புறது. ஆமென். லூக்கா 5வது அதிகாரத்துல ஆண்டவர் சொன்னாரு பேதுருவினிடத்துல, வலையை ஆழத்திலே தள்ளி கொண்டு போடுங்கள். நல்லா கவனிக்கணும், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும். வலையை முதல்ல ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னாரு. அங்கேயும் இதுதான் நடந்துச்சு. ராத்திரிலாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கல. ஆண்டவர் சொன்னார், வலையை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள்னாரு. ஆனா இங்க யோவான் 21வது அதிகாரத்துல ஏறக்குறைய கரையில இருந்து 200 முழ தூரத்துல தான் இருக்குது. ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கன்னு சொல்லல. உன்னுடைய வலையை படகுக்கு வலது புறத்துல போடு. அர்த்தம் என்ன தெரியுமா? அவனை ஊழியத்திற்கு அழைப்பதற்கு முன்பு அவனுக்கு எந்த ஆவிக்குரிய அனுபவமும் இல்லை, ஆழமான அனுபவங்கள் இல்லை. அதனால உள்ள தள்ளிட்டு போனாரு. இப்போ ஆழமான அனுபவங்கள்லாம் இருந்துச்சு, டைரக்ஷன் மட்டும்தான் ஐயாவுக்கு மாறிடுச்சு. ஆழமான அனுபவங்கள் அப்படிதான் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். எனக்கு இத்தனை அனுபவங்கள் இருக்குங்க, டைரக்ஷன் கரெக்டான டைரக்ஷன்ல போறீங்களா பாருங்க. ஆண்டவர் இங்க என்ன 200 முழ தூரத்துல நின்று மீனை பிடிச்சு நிக்கிற போவுல சொல்லவே இல்லை. லூக்கா 5வது அதிகாரத்தில் அவர் கூட இருந்தாரு. யோவான் 21வது அதிகாரத்தில் கூட இல்லை, தூரத்துல இருந்தா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறார். பிரதர், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர அப்படிதான்
முதல்ல ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஆரம்ப நாட்கள்ல நான் ஏற்கனவே ஒரு நாள் உங்களுக்கு சொன்னேன் பாருங்க, எல்லாம் வித்தியாசமான அனுபவம். இயேசுநாதர் கூட இருப்பாரு, மீன் கொட்டுன்னு கொட்டும், அதெல்லாம் எல்கேஜி ப்ரீகேஜி அனுபவம். அப்புறம் இயேசு கூட இருப்பாரு, புயல் அடிக்கும், அது 10th + 2 அனுபவம். இயேசு கூடவே இருக்க மாட்டார், ஆனா அப்போ புயல் அடிக்கும் பாருங்க, அதான் PhD அனுபவம். எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட இருக்கிறார். ஆமென். இப்ப லூக்கா 5வது அதிகாரத்துல இயேசு கூடவே இருந்தாரு, மீன் நிறைய கிடைக்குது. இப்போ யோவான் 21 அதிகாரத்துல கூட இல்ல, 200 முழம் தொலைவுல. ஆனால் இயேசு ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்கள் சொல்லவே இல்லை. நேற்று உள்ள அனுபவம் இல்ல நமக்கு. கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் அனுபவம் என்ன தெரியுமா? எனக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனை அனுபவங்கள் இருந்தாலும் நான் சரியான டைரக்ஷன்ல போறேன்னு பாக்குறது ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொன்னார், இங்க பாருப்பா, நீங்க யோசிச்சு பாருங்களேன், வலது புறத்துக்கும் இடது புறத்துக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு போகுது சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஏங்க, அவ்வளவு பெரிய கடல், கலிலேய கடல்ன்றது கிட்டத்தட்ட 21 மைல் நீளம், 12 மைல் அகலம் உள்ளது. வலது புறத்துக்கும் இடது புறக்கும் போட் என்ன ரொம்ப பெரிய கண்டெய்னர் ஷிப் கூட கிடையாது, மீன்பிடி படகு. கரெக்டா? வலது புறத்துக்கும் இடது புறத்துக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு போது சொல்லுங்க பாப்போம். ஒரு வித்தியாசம் இல்லை, மிஞ்சி போனா 20 அடி. ஆண்டவர் ஒண்ணு தான் கத்து கொடுக்க விரும்புறார். பேதுரு, நீ போற டைரக்ஷன் சரியில்லை. இன்னைக்கு நிறைய பேர் 1 டிகிரி, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களை பிசாசு பெருசாலாம் திருப்பி விட்டுற மாட்டான், ஜஸ்ட் 1 டிகிரி திருப்பி விட்டுருவான். தெரியவே தெரியாது. அதனாலதான் எபிரேயர் 12:1 அப்போஸ்தலர் எழுதும்போது எழுதுகிறாரு, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட கடவீர்கள். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் ஓன் ட்ராக்ல ஓடு. ஒரு ட்ராக் 1 டிகிரி மாத்தி விட்டுருவான். இன்னைக்கு நிறைய பேர் டிகிரி மாதிரி ஓடுறது தான் பெரிய பிரச்சனையே. எல்லாம் ஓடுவாங்க. பிரதர், எங்க பிரதர்? நாங்கள் இயேசுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், இயேசுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். யோ, டைரக்ஷனை பாரியா, 1 டிகிரி மாறிட்ட, போய் சேர்ற இடம் எங்கன்னா சேர்ந்துட போற. ஆண்டவர் பேதுரு இடத்துல ஒண்ணு தான் கத்து கொடுத்தாரு, இங்க பாரு, டைரக்ஷனை கொஞ்சம் மாத்து பேதுரு, சரியான பாதைக்கு வா. ஆமென். 3வது லூக்கா 5வது அதிகாரத்துல வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தையின்படியே நான் போடுறேன்னு போட்டா வலை கிழியத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள் போட்டிருக்கு. வலை கிழியத்தக்கதாக திரளான மீன்கள். ஆனால் யோவான் 21வது அதிகாரத்துல அவ்வளவு மீன்கள் பிடித்து வலை கிழியவில்லைன்னு போட்டிருக்கு. புரியுதா? அப்படி பாக்குறீங்களே, வீட்டில் உட்காந்து வாசிங்க. லூக்கா 5வது அதிகாரத்துல nets began to break, வலை கிளிய துவங்கியதுன்னு போட்டிருக்கு NIV-ல. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வலை அத்தனை மீன்களை பிடிச்சு வலை கிளியவே இல்லை. நான் நினைக்கிறேன் இந்த வலையை கிழிஞ்சு அதுக்கு மறுபடி சம்பாதிச்சு கொடுக்க போறேன்னு இவன் மறுபடியும் பின்னாலே ஓடிட்டு இருப்பான்னு நினைச்சுக்கிறேன்னு தெரியல. அது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, பேதுரு, அன்னைக்கு திரளான மீன்கள், எத்தனை மீன்கள் போடவே இல்லை. லூக்கா 5வது அதிகாரத்தில் கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான காரியம். லூக்கா 5வது அதிகாரத்தில் எத்தனை மீன்கள் போடல, திரளான மீன்கள். அவனுக்கு ஆரம்பத்தில் இருந்த அழைப்பு அப்படியே சுவிசேஷத்தை விதைச்சிட்டு போறது, இவாஞ்சலிஸ்ட் மாதிரி. அதனாலதான் பெந்தேகோஸ்தே நாள் ஃபர்ஸ்ட் அவன் நின்று தரிசங்கம் பண்ணும் பொழுது 3000 5000 அப்படி நம்பர், நான் 3000 5000 கரெக்டா எண்ணி ஆண்டவர் சபைக்குள்ள விடல, அப்ராக்சிமேட்டா கும்பலா உள்ள அனுப்புனார். பேதுரு பாருங்க அடிச்சு கிளப்பிட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் யோவான் 21வது அதிகாரத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது பாருங்க, ஆண்டவர் வசனம் சொல்லுது, கவுண்டிங் கரெக்டா எழுதிருக்கு, 153 பெரிய மீன்களை பிடித்தார்கள். படகு மூழ்கத்தக்க ஆசீர்வாதம். லூக்கா 5ல சொன்ன அதே ஆசீர்வாதம் திரும்ப ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். ஆனால் கவுண்டிங்க கூட எழுதிக்கிறார், 153 மாத்திரமல்ல பெரிய மீன்கள் போட்டிருக்கு, வலை கிளிய விலைன்னு போட்டிருக்கு. பின் நாட்களில் பேதுருக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் என்ன ஊழியம் தெரியுமா? சபையை ரிப்பேர் பண்ற ஊழியத்தை கொடுத்தார். அது ரொம்ப அற்புதம். பேதுரு எப்படி வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தானா, பின் நாட்கள்ல அவனை நல்ல சீஃப் பாஸ்டர் மாதிரி வச்சு போற இடத்துல எல்லாம் டாக்டரின் வயசு எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே இருந்தான். பேதுரு எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் கவனிக்க எனக்கு அவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் அற்புதமான அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் கொடுத்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, 3 முறை வந்து கேட்கறே பேதுரு வா. நான் நினைக்கிறேன் இதுல எல்லாத்தையும் அவன் புரிஞ்சிட்டு இருப்பான். இப்போ இயேசு கரையில நின்று, பிள்ளைங்களே ஏதாவது கிடைச்சதா?
யோவான் உட்பட அவர் கர்த்தர் என்பதை அவர்கள் அறியல. ராத்திரி வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப துக்கம். எப்பொழுதுமே ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஆனா நாம் போகிற சூழ்நிலைகள் தான் நாம் அவர் நம்மோடு இருக்கிறத அறியலன்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிருது பாரு. புரியுதா புரியலையா? உதாரணத்திற்கு யாக்கோபு தன்னுடைய தகப்பனை விட்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போனான். அவனுடைய நினைப்பு என் கூட யாருமே இல்லை, நேத்து வரைக்கும் அம்மா அப்பா இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு யாருமே இல்லாம நிராதரவா நான் நிக்கிறேன். 16 போற வழியில ஒரு கல் எடுத்துட்டு கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்துல காட்டுறாரு. ஏணி வைக்கப்பட்டிருந்தது, கர்த்தர் மேல நிற்கிறது, தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும். அதுவும் இயேசுதான். யோவான் 1 கடைசி வசனத்துல அவர் சொல்றார். ஓகே, இப்போ எழுந்த உடனே அவன் என்ன சொன்னான்? மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாமல் இருந்தேன் அப்படின்றான். கர்த்தர் இருக்கிறாருங்க, ஏன் அறியல சொல்லுங்க? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் கூட இருந்துட்டே இருப்பாரு, பார்த்துட்டே இருப்பாரு. ஆனா இதுங்க மண்டையை போட்டு உடைச்சி 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 ஆண்டவர்னு ஒருத்தர் நமக்கு இல்லாத மாதிரியே மண்டை முட்டிட்டு இருக்கிற கேஸ் எத்தனை இருக்கு தெரியுமா? சில பேர் இருக்கிறாங்க, ஆண்டவரே வந்து பயப்படாதப்பான்னு சொன்னாலும், ஆண்டவரே குழப்பாதப்பா, உன் பிள்ளைக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னா கூட, இருங்க நீங்க கட்டுறதை நீங்க கட்டிங்க, என் பங்கு நான் உட்காந்து கவலைப்பட்டுக்கிறேன். வசனம் சொல்லுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். குழப்பம். பிலேயாம் ஜனங்களை சபிக்கிறதுக்கு போறான். உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன், கர்த்தர் தான் நிற்கிறார். இவன் சொல்றான், ஐயோ நீர் கர்த்தர், எனக்கு தெரியாம போச்சு, கர்த்தர் நிற்கிறேன்னு எனக்கு நான் அறியவில்லை. சில நேரத்துல இந்த செல்ஃபிஷ் ஒண்ணு மனசுல ஏற்கனவே நீங்க பிளான் போட்டுருவீங்க. நிறைய பிளானை போட்டுட்டே ஜெபம் பண்ற கேஸ் எத்தனை உண்டு தெரியுமா சபையில? ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கும் பொழுது, கூட்டத்துக்கு போயிருக்கும் பொழுது, ஒரு அம்மா கல்யாணத்துக்கு 3 நாள் தான் இருக்குது, கொண்டது இன்விடேஷன் கொடுத்து, பிரதர் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய சித்தமானு கேட்டு சொல்லுங்க பிரதர். ஆமா, சித்தம் இல்லைன்னா கல்யாணத்தை நிதிரவா போற நீ? அது எதுக்கு சும்மா வந்து ஆண்டவர்கிட்ட கர்த்தருக்கு சித்தமானு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. பிள்ளையாம் அப்படிப்பட்ட ஆளு, யாருக்கும் டிசைட் பண்ணியாச்சு, பாலக்கு கொடுக்கிற பொருளை வாங்கி தீரணும். இப்ப சொல்றான், வழியில கர்த்தர் நிற்கிறீர், இதை நான் அறியாமல் போயிட்டேன்யா. சுயநலம் சில நேரத்துல கர்த்தர் நம்ம கூட நிக்கிறத புரிந்து கொள்ள முடியாமல் செய்யும். இப்படி வேதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் கூட இருப்பதை அறியாமல் செய்துவிடும். இயேசு நடந்து வர்றாரு கடல்ல, இயேசுன்னு அறியல. இவர்கள் ஐயோ பேய் பேயின்னு கத்துனானுங்க. இந்த மாதிரி கேஸ் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா? வர்றவர் ஆண்டவர் உதவி செய்ய வர்ற ஆண்டவர் பத்தி பேய் பேயின்னு, அதையும் விசுவாசிகள் கூட்டத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. இங்க வசனம் சொல்லுது, இவர்களை திரும்ப கட்டும்படி பிள்ளைகளே வந்து போஜனம் பண்ணுங்கள், அன்பா கூப்பிடுறதற்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு. வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை அறியவில்லை. இப்ப மீனை பிடிச்ச உடனே தான் யோவானுக்கு மாத்திரம் பொறி தட்டுது, கர்த்தர்ப்பா அவரு. அங்கேயும் நம்ம ஆளுங்க பாரு, டக்குன்னு துணியை கட்டிட்டு டங்குன்னு உள்ள குதிச்சிடும். ஆண்டவர் பார்த்தாரு, நீ அந்த சீமோனாவே இரு, பின்னால நான் உங்களுக்கு வர்றேன், சீமோனாவே இரு. நேர அந்த கேட்ட கேள்விகள் தான் நேற்று ராத்திரி எல்லாம் நான் யோசிச்சே இருந்தேன். பாருங்களேன், பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணும், உங்க மறுதளிச்சிட்டு ஆண்டவரே தப்பா நினைச்சிட்டீங்களோ, என் மேல அன்பா இருக்கிறீங்களா? பேதுரு கேட்டிருக்கணும். பேதுரு தானே கேட்டிருக்கணும். இயேசு கேட்டார், ஏ அன்பா இருக்கிறியா பேதுரு? நீ அன்பா இருக்கிறியா பேதுரு? அன்பா இருக்கிறியா பேதுரு? ஒரு இடத்துல அன்பா இருக்கிறாயா? நேசிக்கிறாயா? அன்பா இருக்கிறாயா? முதல்ல ஆட்டு குட்டிகளை மேய்ப்பையாக, ஆடுகளை மேய்ப்பையாக, ஆடுகளை மேய்ப்பையாக. இந்த ஈராசு, பிலையாசு, அகாப்பே, லவ்வு, இப்ப நான் அதுக்குள்ள போகல, நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் அவன்கிட்ட இருந்து முழு அன்பையும் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு நல்லா கவனிக்கணும், நீ என்னுடைய ஆடுகளை மேய். இன்னும் கேட்டா, இந்த பாரு, உனக்கு நல்ல முதிர்ச்சி வரும், உன்னை ஒரு நல்ல போதகனாக மாற்றுகிறேன். அது வரைக்கும் மற்ற எல்லாரை விட நான் தான் பெரியாள்னு சொல்லி காட்டிக்கிட்டு நினைக்கும்படியா இருந்த இந்த பேதுரு பாருங்க, பின் நாட்கள்ல வரும்பொழுது எப்படி பேசுறான் பாருங்க, எவ்வளவு முதிர்ச்சி. ஆண்டவர் என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டுட்டு, நான் நேசிக்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்ற ஒரு மனுஷன், இயேசுவை நேசிக்கிறவன் யாரா இருந்தாலும் தன்னோடு இருக்கிறவங்கள நேசிப்பான். அதனாலதான் இயேசு சொன்னார், கண்ணுல காங்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்துல எப்படி அன்பு கூற முடியும்?
இப்போ தேவனுடைய அன்பினால நிரப்பப்பட்ட ஒரு மனுஷன், நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 பேதுரு 5வது அதிகாரம் தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது எப்படி எழுதுறாரு பாருங்க. இப்போ நல்ல பாஸ்டர் ஆயிட்டார், நல்ல அனுபவமிக்க பாஸ்டர் ஆயிட்டார். எப்படி எழுதுறாரு பாருங்க, வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 5, 2, 3 ஆகிய வசனங்கள். மற்ற பாஸ்டர்களுக்கு எழுதுறாரு, உங்களிடத்தில் இருக்கிற தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பா ஆளாத மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். எவ்வளவு அற்புதமா எழுதுறாரு பாருங்களேன். அதனாலதான் சொல்லுவோம், பாஸ்டர் வேலை. நான் ஆண்டோட எப்பொழுதுமே கேட்பேன், சபைக்கு என்ன போதகரா வச்சிருக்கிறீர்? பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறாரு, 10,000 உபாத்தியாயர்கள் கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு இருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன் செலிபிரிட்டிஸ் பெருகிட்டாங்க. செலிபிரிட்டிஸ் பவுல் சொல்றாரு, 10,000 பாஸ்டர் உனக்கு இருக்கலாம், தகப்பன்மார் அநேகர் இல்லையே, நானோ கிறிஸ்து இயேசுக்குள்ள பெத்தெடுத்தேன் அப்படின்றாரு. பேதுரு எழுதுறது இதுதான், உனக்கு 1000 பாஸ்டருங்க இருக்கலாம்ப்பா, நீ பாஸ்டரா இருந்துக்கோ, நல்ல பாஸ்டரா இரு, மந்தே இருமாப்ப மேய்ச்சரவே மேய்ச்சராத. அதனாலதான் போதகனுக்கு தெரியும் எந்த ஆடு நசல் கொண்ட ஆடு, எந்த ஆடை எப்படி பிடிக்கணும். வசனம் சொல்லுது, ஒரு ஆடை நடத்திட்டு போகணும், ஒரு ஆடை தூக்கிட்டு போகணும். ஏசா சொன்னா யாக்கோபு கிட்ட, பாப்பா சீக்கிரம். அவன் சொன்னான், எப்பா வந்தனா மொத்தமா போயிரும், ஏன்னா பால் கொடுக்குற கரவல் ஆடுகள்லாம் இருக்குது, நீ போ, நான் பின்னால வர்றேன்னா போ. நல்ல மேய்ப்பெடுக்க தெரியும். ஒரு அழில சொல்லுவோமா? இப்ப பாருங்க, இவ்வளவு அற்புதமான கேரக்டர் உள்ள வந்துடுச்சு, வாழ்க்கையில வந்துடுச்சு. அதனாலதான் பேதுரு பாருங்க, திமிரு பிடிச்சு ஆடவே இல்லை. முந்தி எதுக்கு எடுத்தாலும் நான் தான். இவன் ஆண்டவருடைய அன்பு, நீ என் மேல அன்பா இருக்கிறான்னு கேட்டு, உம நேசிக்கிறேன் ஆண்டவர் அப்படியே அழுதான் பாருங்க. ஆடுகளை மேய்ப்பாகன்னு சொன்ன அவனுடைய உள்ளத்துல ஆண்டவருடைய அன்பு எப்படி ஊற்றப்பட்டது பாருங்க. வசனம் சொல்லுது, ரோமர் 5:5, நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவராலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறதுன்னு போட்டிருக்கு. இப்போ இவரு தான் சீஃப் பாஸ்டர். மற்ற சபைக்கும் கேட்டீங்கன்னா, எப்ப யாருப்பா உங்களுக்கு ஹெட்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவாங்க பேதுரு பேதுரு பேதுரு. இப்ப திடீர்னு பார்த்தா நேத்து முளைச்ச காளான் இந்த பவுல் பேதுருவை எதிர்த்து நிக்குது. வசனம் சொல்லுது, யூதர்கள் முன்பாக மாய்மாலம் பண்ணினதை கண்ட பொழுது, நீர் மாய்மாலம் பண்றீன்னு முகமுகமா எழுதிருக்கிறோம். நான் சீஃப் பாஸ்டரா இருந்தா நான் பவுலை பார்த்து சொல்லியிருப்பேன், இன்னைக்கு வந்துக்கிட்டு இடையில வந்த இப்ப ரெவரண்ட் டாக்டர் PhD முடிச்சுட்டு நான் அவரோடையே கூட இருக்கிறேன். ஃப்ரம் டே 1 நாங்க தான் கூட இருந்தோம். சில பேர் சொல்றோம், ஃப்ரம் டே 1 நாங்க தான் இருந்தோம். இவன் நடுவில் வந்தது, ஆரம்பத்தில் எனக்கு கூட அந்த பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு. நாங்க தான் பிரதர் ஜான் ஜோசப் பிரதர் கூட இருந்தோம். இன்னும் யாருன்னே தெரியாது. எப்பா ஏசோட இருக்கிற முதல்ல அதை பாருப்பாடி. இப்ப யோசிச்சு பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் பேதுரு மாய்மாலம் பண்ணதை கண்டபொழுது அவனை முகமுகமா எதிர்த்தேன். பேதுருவுக்கு கொஞ்சம் பவுல் பேசுனது பேதுருவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ பேதுருவோட பவுலுடைய ரெவலேஷன் அப்படி அடிச்சு கலப்புது. பேதுரு நல்ல ஒரு பாஸ்டர் பாருங்க. என்ன தெரியுமா சொல்றான்? அப்படி வாசிங்க பார்ப்போம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 15-16. 2 Peter chapter 3 verses 15 and 16. நம்முடைய கர்த்தருடைய நீடிய பொறுமை ரட்சிப்பென்று எண்ணுங்கள், நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும். எந்த பவுலு? என்னை நீ மாய்மாலம் பண்ணுன்னு சொன்னான அந்த பவுலு. நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து அவன் பேசியிருக்கிறான். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதா இருக்கிறது, புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்குது. கல்லாதவர்களும் உறுதியில்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக பவுல் எழுதின வாக்கியங்களையும் புரட்டுகிறார்கள். எப்படி எவ்வளவு அழகா ஞானமா பேசுறான் பாருங்க பேதுரு. நாம என்ன சொல்லிருப்போம் சொல்லுங்க பாப்போம். நான் அன்னைக்கு சொல்லல, இதெல்லாம் இடையில வந்தது. பேசுறது எதுனா புரியுதா? லூசு மாதிரி பேசுறான் பாரு அவன். இன்னைக்குள்ள பாஸ்டருங்க இப்படி சொல்லுவாங்க. பேதுரு சொன்னா, நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுல் அதை தான் பேசுறாங்க. அவன் பெரிய ஸ்காலருங்க, எனக்கு புரியல.
நான் மீன் பிடிக்கிறவன். இந்த ரெவலேஷன்லாம் எனக்கு புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கு புரியலன்றதுனால பவுல் பேசின தவறுன்றது அர்த்தம் இல்லை. கரங்கள் ஒருத்தர் அழையில சொல்லுவோமா, பிரதர் இந்த உயிர் தெழுந்த நாள்ல ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நீர் ஒரு ஆடை பார்த்தீர், நான் எப்படி பார்ப்பீரோ அதே மாதிரி நானும் பார்க்கறதுக்கு நீர் எனக்கு உதவி செய்ய ஐயா. பிரதர், இதெல்லாம் வாழ்க்கையில மாறி ஆகணும். கண்டிப்பா வாழ்க்கையில மாறி ஆகணும். பாருங்க, நான் முடிக்கிறேன். இப்ப ஆண்டவர் லூக்கா 22 பேதுருவை குறிச்சு ஒரு காரியம் சொல்றார். அதான் கடைசியா பாடுபடுவதற்கு முன்பு. அப்படி லூக்கா 22 அதிகாரம் வாங்க. லூக் சாப்டர் 22 சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிட்டு முடிச்சிருவோம். லூக் சாப்டர் 22 32 வசனம். நானும் அதுக்கு முந்தின வசனம், பின்னும் கர்த்தர் 31 வசனம், பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே. அவரு அது வரைக்கும் பேதுருன்னு பேரை கொடுத்தது அவரு தான். ஆனா இங்க பேதுருன்னு சொல்லவே இல்லை. பேதுருன்னு சொல்லவே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும் இது இன்னும் பேதுருவாவே மாறல, இது ஆடிக்கிட்டே கிடக்குது, இது கேட்டான் வால், மதில் மேல் பூனை. இது ஆண்டவர் பின்னால வரும்பொழுது பேதுருன்னு சொல்றாரு. அது ஜெபத்துக்கு பின்னக அவன் பலப்பட்ட அனுபவம். ஆனா இங்க சொல்லும் பொழுது ஆண்டவர் பேதுருன்னு சொல்லவே இல்லை. சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினாலே புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறது. கிரீக் பைபிள்ல உங்களைனே போட்டுருதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரியாது. ஒரு ஸ்காலர் எழுதுறாரு, புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான், நானும் உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. கர்த்தருடைய பிள்ளைங்க கவனிங்க, நான் ஆண்டோடைய பிள்ளையா இருக்கிறேனே, என் பிரதர் எனக்கு இவ்வளவு சோதனை. ஆண்டவர் ஒரு நாளும் பேதுரு சோதனைக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணல. சோதனைக்குள்ள போய் ஆகணும். அவர் என்னை சோதித்த பின்புதான் நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன் வசனம் சொல்லுது. இங்க ஆண்டவர் பேதுருக்காக பிரதான ஆசாரியனாக ஏறெடுக்கிற ஜெபம் என்ன தெரியுமா? நீ சோதிக்கப்படக்கூடாதுலாம் வேண்டல, நீ சோதிக்கப்படுகிற பொழுது உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லல, உனக்காக வேண்டிக் கொண்டேன்னு போட்டிருக்கு. ஐ ஹவ் prayed. உனக்காக வேண்டிக் கொண்டேன். எப்ப ஆண்டவர் வேண்டினாரு? எப்ப வேண்டினாரு? வாசிக்கலாமா? யோவான் 17 அதிகாரம். எல்லாரும் எடுங்க. கர்த்தர் பிள்ளைங்க ஒன்னும் மறந்துடாதீங்க. ஏன் உங்க வாழ்க்கையில் இவ்வளவு சோதனை தெரியுமா? தேவன் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார், நீங்கள் அவருடைய திட்டத்தில் இருக்கிறீங்கன்றத மறந்துடக்கூடாது. காய்ச்ச மரம் தான் கல்லடி போடுன்னு ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சும்மா பிசாசு 2 பேரை தொடவே மாட்டான். யாருன்னு சொல்லுங்க பாப்போம். ஒன்னு அவன் டீம்ல இருக்கிற ஆளு, அவங்கள பத்தி கவலையே கிடையாது. கரெக்டா? 1000 கோடி செலவழிச்சு அம்பானி கல்யாணம் நடத்துறாருங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. என்ன பண்றது? அது அந்த டீம். இன்னொரு ஆளையும் பிசாசு தொடவே மாட்டான். யாரும் சொல்லுங்க பாப்போம். இந்த டீம்ல இருக்கும், ஒரு கோலும் போடாது, கனியே கொடுக்காத, ஒரு ரன் எடுக்காம டீம்ல மட்டும் இருக்கும். அது சப்ஸ்டியூட் மாதிரி ஒரு ஓரம் உட்காந்துட்டு இருக்கும், ஒரு கனி கொடுக்காது. வருஷம் அவரும் பார்த்து கனி கொடுக்கலையாப்பா, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அதை குறிச்சும் பிசாசு கவலையே இல்லை. யாரை தெரியுமா வறுத்து எடுப்பான்? தேவன் யாருடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறாரோ, தேவன் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரோ, எந்த மரம் கர்த்தருக்குன்னு கனி கொடுக்குன்றது அவனுக்கு தெரியும். அதனாலதான் போய் எல்லா சோதனையும் கொடுத்துட்டே இருக்கிறான். இப்ப இயேசு சொன்ன வார்த்தை கவனிங்க. பிசாசு உன்னை எப்படி தெரியுமா படைக்கணும், உன்னை சோதிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கலாமே. வசனம் சொல்லுது, கோதுமையை, இந்த சொலகுன்றது மரம், அது திருநெல்வேலி லாங்குவேஜ். சவுத் சைட்ல தான் அந்த அந்த சொலகுன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. தெரியும்ல, பார்த்தது இல்லையோ நிறைய பேர். எல்லாம் மொபைல் ஃபோன் டெக்னாலஜியில் வந்தாச்சு. மரம் வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கல் இருக்குதா, கோதுமை 2ஐயும் சேர்த்து உள்ள போட்டிங்கன்னா அந்த பாட்டி மாதிரி அப்படி உட்காந்து புடைப்பாங்க. நடுவில் கிடக்கிற கோதுமை இந்த பக்கம் போவோம், அந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் போவோம், அப்படி போவோம், இப்படி போவோம். ஐயோ போட்டு புடைச்சி எடுக்கிறாரு. அதே மாதிரி தான் பிசாத்துக்கிட்டே ஆண்டவர் புடைச்சி எடுப்போம். எதுக்கு புடைக்கிறார் தெரியுமா? அசுத்தங்கள் எல்லாம் நீங்க தக்கதாக. கரங்குளத்தில் எழுத சொல்லுவோமா, ஏன் பிரதர் என்ன போட்டு இந்த புடப்பு புடைச்சி எடுக்கிறான்? வாழ்க்கையில ஒண்ணு கொண்டு பெரிய காரியம் செய்ய வேண்டியிருது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை புடைக்க கூடாதுன்னா நான் ஜெபம் பண்ணல, உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லல, வேண்டிக் கொண்டேன். அப்படி வாங்க. யோவான் 17 அதிகாரம் நான் முடிச்சிடறேன். யோவான் 17 எல்லாரும் எடுங்க. 8 இருந்து. எவ்வளவு அற்புதமான பிரதான மேய்ப்பர் நமக்கு இருக்கிறாரு, எவ்வளவு அற்புதமான
மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறாரு. யாருடைய ஜெபம் கேட்கப்படுதோ இல்லையோ, யார் நமக்காக ஜெபிக்கிறார்களோ இல்லையோ, 17 இருந்து வாசிக்கலாமா? எல்லாரும் எடுங்க. யோவான் 17:8 இருந்து. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். வேற ஒண்ணும் கொடுக்கல, வார்த்தைகளை கொடுத்தேன். கரெக்டா? உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு அதான் தேவை. அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்ற நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். எதெல்லாம் விசுவாசிக்கணும் பாருங்க. வசனத்தை ஏத்துக்கிறாங்க, அங்கிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறாருன்னு அறிந்திருக்கிறாங்க, நீர் அனுப்பினீர் விசுவாசித்திருக்கிறார்கள். இப்போ 9வது வசனம். நான் அவர்களுக்காக, யாருக்கு? நமக்கு. சொல்லுங்க, நமக்கு, எனக்கு. அவர் சொல்றாரு, இந்த உலகத்துல 740 கோடி பேரா, எத்தனை பேர்னாலும் இருந்துட்டு போட்டும், பிரதான மேய்ப்பன், நித்திய பிரதான ஆசாரியர் சொல்ற வார்த்தைகளை கவனிங்க. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எவர்களுக்கு? வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், என்னை தேவகுமார் என்று விசுவாசிக்கிற அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்திற்காக நான் வேண்டிக் கொள்ளல. உலகத்துக்காக நான் வேண்டிக் கொள்ளல. கேட்கற கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல. நாமளே ஆண்டவரே உலகத்துல சமாதானத்தை அனுப்பும். இயேசு சொல்றார், நான் உலகத்துக்கெல்லாம் வேண்டிக்கல, நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். ஏன்? அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். கரங்களுக்கு சத்தமரலில சொல்லுவோம், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமை படப்போறேன் இல்ல, பட்டு கொண்டிருக்கிறேன் அல்ல, அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவை, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். 12வது வசனத்தை கவனிங்க. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. அதுல ஒரு கேடு கெட்டவன் மாத்திரம் கெட்டு போனான். நான் கெட்டு போக ஒப்பு கொடுக்கல, அதாவது தேடிக்கிச்சு. இது ஒண்ணுதான் ரொம்ப பரிதாபமான நிலைமை பாருங்க. ஆண்டவரோட இருக்கிறவன் தான் முடிவை தேடிக்கிட்டான். வசனம் சொல்லுது, அந்த கேட்டின் மகன் கெட்டு போனலே, ஆனால் வேற ஒருத்தரும் கெட்டு போகல. 13வது வசனம். இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன், அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தை அவர்களுக்கு கொடுத்தேன். 2வது முறையும் சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால், சத்தமா வாசிங்க. எதுக்குங்க? எங்க பாஸ் என்ன மாத்திரம் போட்டு போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இதுக்குதான். நீங்க போன்ல பேசும்போது பிரைஸ் லார்ட் சொல்லுங்க பிரதர்னால அவங்க காதுல விழுந்துரும். ஓ, அந்த கூட்டமா? வசனம் சொல்லுது, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் அவங்க உலகத்திலே இருக்கட்டும், உலகத்தில் இருக்கட்டும், சோதனைகளை எதிர்கொள்ளட்டும், ஆனால் தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்படி 20வது வசனம் ரொம்ப முக்கியம். எத்தனையோ முறை பார்த்துருக்குறோம். வெர்ஸ் 20 இயேசு சொல்றாரு, நான் என் பக்கத்தில் நிற்கிற இந்த 11 பேருக்காக மாத்திரம் அல்ல, இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும். 2000 வருஷம் கழிச்சு இன்னைக்கு நம்மளை தான் அன்னைக்கே சொல்லிட்டாரு பாருங்க. இவருடைய வார்த்தை கேட்டு யோவான் எழுதின சுவிசேஷத்தை படிச்சு, மத்தேயு மார்க் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை படிச்சு, பவுல் எழுதின பேதுரு எழுதின நிருபங்களை படிச்சு என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு அழிலே சொல்லுவோமா? இப்போ உயிரோடு எழுந்த இயேசு என்னங்க செய்யறாரு? பேதுருடைய வாழ்க்கை திரும்ப ட்ராக்ல ஏற்றி விட்டாரு. ஓடு, நான் அவருக்காக மரிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன். இன்னொரு முறை பேதுரு எந்த சாக்கு போக்கும் சொல்ல போறதே இல்லை. அந்த நாட்கள் நடந்த சம்பவத்தை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது, பேதுரு சிறைச்சாலையிலிருந்து தப்பி ஓடிட்டான். ஓடிட்டு போயிட்டே இருக்கும் பொழுது அவனுக்கு எதிரலை. அது சம்பவம் பைபிள்ல இல்லை, பட் எல்லாரும் நம்புற ஒரு சம்பவம்.
அவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இயேசு வந்தாராம். பார்த்தோன்னே, என்ன நீ எங்க போறீரு, என்ன பண்றது, நீ தப்பி வந்தியே, அதனால நான் போறேன் ஜெயிலுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்ததாகவும், அவன் மறுபடியும் ஜெயிலிருந்து தப்புனவன் மறுபடியும் போய் தன்னை ஒப்பு கொடுத்ததாக, அதன் பிறகு சிலுவையில் அறையப்பட்டதாக சொல்லுவாங்க. நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஒன்று மாத்திரம் தெரியும், அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் தூஷிக்கவும் தொடங்கின மனுஷன், அவரை போல சிலுவையில் அறையப்படுறதுக்கு எனக்கு தகுதி இல்லைப்பா, தலைகீழ சிலுவையில் அறையிறது இன்னும் கொடுமை, தலைகீழாக சிலுவையில் அறைங்கள் என்று சொல்லி தலைகீழாக சிலுவையில் அறையிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் அவன். ஆமென். இப்போ உயிரோடு எழுந்த இயேசு என்ன பண்றார் ஃபர்ஸ்ட் பிடிச்சிருவோமா? எபிரேயர் 7வது அதிகாரம், ஹீப்ரூ சாப்டர் 7, 2 வசனங்கள் மாத்திரம் எல்லாரும் சேர்ந்து வாசித்து முடிப்போம். 24, 25 ஆகிய வசனங்கள் வாசிப்போம். இவரோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே, ஏன்னா இதுக்கு முன்னால இந்த ஆசாரியர்கள்லாம் செத்ததோட அவன் ஆசாரித்துவம் முடிஞ்சு போச்சு. ஆரோனுடைய நாட்கள் முதற்கொண்டு இயேசு இந்த பூமியில வந்த பிறகு கூட அந்த முறைமைகள் ஒழிக்கப்படுவதற்கு கிட்டத்தட்ட 66 பேர் என்னமோ வந்ததா சொல்றாங்க. வசனம் சொல்லுது, இவரோ வாசிங்க, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருப்பார் என்றும் அல்ல, இருந்தார் என்றும் அல்ல, ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் வாசிங்க, எல்லாருக்காகவும் அல்ல, தமது மூலமாய். அப்ப அவரு இல்லாம வேற யாருன்னா தேவனிடத்துல சேர முடியுமா? சான்ஸே இல்லை. சேர்றதா நினைச்சிட்டு இருக்கான் பாருங்க, அவன் லிஸ்ட்லயே வரல. சில பேர் சொல்லுவாங்க, எல்லா நதியும் போய் கடல்ல தான் பிரதர் சேருது, ஏன் கூவம் இருந்தா அதில் தான் ஓடுதியா, உளுந்துரியா உள்ள? ஏசு சொன்னார், என்ன இல்லாமல் பிதாவின் இடத்துல ஒருத்தனும் வரவே முடியாதுன்னு அவர் சொன்னதுதான். ஆமென். இப்ப வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. மேலும் தமது மூலமாய், அது ரொம்ப முக்கியம், தமது மூலமாய். இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுகிறவர், ஞானஸ்நானத்தில் கீழ்ப்படுகிறவர்கள், சத்தியத்தில் நடக்கிறவர்கள், தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராயும் இருக்கிறார். கரங்களுக்கு சத்தம் வரையிலே சொல்லுவாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறத நினைச்சு நான் ஏன் சந்தோஷப்படுறேன் அப்படின்னா, எனக்காக ஒரு பிதாவின் இடத்துல பரிந்து பேசிட்டே இருக்கிறாரு. 2வது, கடைசி வரைக்கும் என்ன ரட்சிக்க அவர் வல்லவராக இருக்கிறாருங்க. யார் யார் எதை நினைச்சு பயந்துட்டு வந்தீங்களோ, முன்னால் எழுதுங்க இந்த வசனத்தை. சொல்லியிருக்கிறீர், ஆண்டவரே என்னை நீர் கடைசி வரைக்கும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறேன். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய அன்பு இன்றைக்கு நம்ம நெருக்கி ஏவட்டும். 2 நிமிஷம் ஆண்டவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. நல்ல ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 ஐயா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். யார் யாரெல்லாம் வாழ்க்கையில டைரக்ஷன் மாறினீங்களோ எனக்கு தெரியல, டைரக்ஷன் மாறின தெரியாம ஓடுறீங்களோ எனக்கு தெரியல. உயிர்த்தெழுந்த உன்னதர் இன்றைக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு உணர்த்துவாராக. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சோர்வுகள், அழைப்பை விட்டுட்டு அப்படியே தடுமாறி போராடி மீன் பிடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒன்னும் இல்லாம நிக்கிற நிலைமையில உள்ளவர்களும் உண்டு. எல்லாரையும் கர்த்தர் சொல்றாரு, வாப்பா வந்து போஜனம் பண்ணு, போஜனம் பண்ணு. எனக்கு நான் நேற்று வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எத்தனையோ முறை வாசிச்சிருக்கேன், பிரசங்கம் பண்ணிருக்கிறேன் நான். இவன் மீன் பிடிச்சிட்டு வர்றதுக்கு முன்னக்கூட்டியே பாருங்க, இவரு ஆமா நல்ல நெருப்பை மூட்டி அப்பத்தையும் வச்சு அங்க மீனையும் நல்லா பொரிச்சு வச்சு, உன் கையில இருந்து அந்த மீனை எடுத்துட்டான்னு வேற சொல்றார். உன் அற்புதத்தை நீயே சுமப்பா. எவ்வளவு அன்பு, என்ன கரிசனை பாருங்க. எத்தனை இன்பமான தேவன் அவர், எத்தனை அன்புள்ளவர் ஆண்டவர். இங்க இருக்கிற ஒருத்தர் கூட இந்த ஆண்டோட அன்பை ருசிக்காம இருந்துடவே கூடாது. யாரு உங்களை உணர்ந்தாங்களோ இல்லையோ, உங்க உணர்வுகள் யாருக்கு புரியுதோ இல்லையோ அவருக்கு தெரியுங்க. உங்களை எப்படி டீல் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். சபை மேய்ப்பரா இருக்கிற எனக்கு தெரியாது, தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களை எப்படி டீல் பண்ணணும், ப்ளீஸ் க்ளோஸ் யுவர்ஸ். எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த காட்சிகளை முன்னால நிறுத்துங்க, நிறுத்துங்க. என்கிட்ட அன்பா இருக்கிறியா?
அன்பா இருக்கிறியா? என்ன நேசிக்கிறியா? என்ன நேசிக்கிறியா? என்ன நேசிக்கிறியா? அன்பா இருக்கிறியா? சும்மா வாயை திறந்து சொல்றது இல்ல, மனுஷருடைய இருதயத்தில் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறார். நேசிக்கிற ஆண்டவரே. கேட்ட உடனே பேதுரு உடைஞ்சிட்டான், உடைஞ்சு போயிட்டான். உங்களுக்கு தெரியுமில்ல, நான் எவ்வளவு நேசிக்கிறேன் நமக்கு தெரியும் ஆண்டவரே. இல்லையா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்க மேல இருக்கிற அன்பு வளரவே மாட்டேங்குது ஐயா, உங்க நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தார் பிரதர். இன்னைக்கு இதுதான் பிரதர் தேவை, இன்னைக்கு இதுதான் தேவை. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் எனக்கு நல்ல வேலை இருந்ததில்லை. ஆலயத்திற்கு தவறாம போவேன், ஓடி ஓடி ஆண்டோடைய அன்பை சொல்லுவேன். திடீர்னு சபையில பாஸ்டர் சொல்லுவாரு, கர்த்தர் நம்முடைய நடுவில் உலாவிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க கேளுங்கன்னு சொல்லுவார். பிரசங்க பீடத்தில் நின்று சொல்றேன், எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு நாள் கூட நான் ஆண்டவரே எனக்கு வேலை வேணும், வறுமையில இருக்கிற என்ன தூக்கிடும் நான் கேட்டதே இல்லை. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டதெல்லாம் சாபர வரைக்கும் நேசிக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தான். சாபர வரைக்கும் நம்ம நேசிக்கிற ஆண்டவர், அந்த அன்பு தணிஞ்சிடவே கூடாது ஐயா. எனக்கு நீர் உதவி செய்ய ஆண்டவரே, எனக்கு நீர் உதவி செய்ய, எனக்கு நீர் உதவி செய்ய ஆண்டவரே. பேதுரு அன்னைக்கு அதான் சொல்லியிருப்பான், அடிக்கடி தடுமாறிடுற ஆண்டவரே, நான் அடிக்கடி தடுமாறி நிறைய சூழலில் உம்மை மறுதளிச்சிடுற ஆண்டவரே. நான் எந்த சூழலில் மறுதளிக்காத ஒரு கிருபை எனக்கு தார ஐயா. பிரதர், அப்படி சொல்றவங்களை நம்பித்தான் கர்த்தர் பொறுப்பை கொடுக்க முடியும். தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புறாரு. சும்மா அதே மேப்போக்கா இருக்கிற யாரையும் அவர் பயன்படுத்தவே முடியாது. கர்த்தருடைய கருத்துல பிரயோஜனம் உள்ள பாத்திரமா இன்னைக்கு நீங்க மாறணும்னு விரும்புனீங்கன்னா இந்த ஒரு தீர்மானத்தை எடுங்க. உயிர் தெழுந்த ரட்சகர் பின்மாறி போன மறுதலித்து போன பேதுருவோடு இடைப்பட்டவர் இந்த நல்ல நாளிலே ஒவ்வொருத்தரோடு இடப்பட விரும்புறார். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, சொல்லுங்க. ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது உண்டு. 1000 முறை பாடலாம் அந்த பாடல், எல்லாரும் பாடலாம். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை தவிர விருப்பம் ஏது. ஆசையெல்லாம் நீர்தான். களிய உயர்த்த எல்லாரும் லிஃப்ட் போய் ஹேண்ட்ஸ். ஆசையெல்லாம் நீர்தான் ஐயா, தேவையெல்லாம் நீர்தான் ஐயா, ஆசையெல்லாம்
தேவையெல்லாம் நீதானையா ரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீதானே ரட்சகரே இயேசுநாதா